लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमां स्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तरीधराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामास्य सर्वशरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्मयानामाद्यस्य न कुलपतेर्मूलाभिरामं श्रीमत्पदङ्गिरिकुलं प्रणमामि मूर्धना भूतं सरस्य महदाह्वयपठनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहन् भक्तांग्रेणु परकाल सिद्धं श्रीमत् पुरांकुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अखिल भुवन जन्मस्तेम बंगादिलीले विनद विविध भूत विनद प्रादर विविध भूत व्याध रक्षैक दीक्षे श्रुति शिरसि विदिते विधीप्ते ब्रह्मणि ब्रह्मणि श्रीनिवासे श्रीनिवासे भवतु मम भवतु परस्मिन् मम परस्मिन् शेषमूषि भक्तिरूपा श्रीमुषि भक्तिरूपा शेमुषि भक्तिरूपा पाराचर्य आरास्यवत् वचस्सुतां वसस्सुताम् उपनिषत् दुग्धा दुग्धाब्धि मध्योद्धृतां दुग्धाप्तिमध्योत्तृताम् पूर्वाचार्य सुरक्षितां पूर्वाचार्य सुरक्षितां सुरक्षिताम् बहुमति व्याघात दूरस्थितां बहुमति व्याघात दूरस्थिताम् आनीतां तु निज आनीतां निजाक्षरैः सुमनसः भौमा पिबन्वन्त्यहम् तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यः श्रुतिस्मृति सूत्राणाम् अन्तर्ज्वरम् अन्तःज्वरम् असीसमत् அடியந்தாசன் சுவாமி. அடியந்தாசன். உமாமா, நீங்க வளையல் போட்டிருக்கீங்களா? என்ன என்ன சுவாமி? வளையல் போட்டுருக்கீங்க இல்லையா? வளையல் போட்டிருக்கேனே. அது என்ன மெட்டல்? என்ன மெட்டல்? என்ன மெட்டீரியல்? கோல்டு. சங்கிலி? சங்கிலி கோல்டு தான். தோடு? தோடு கோல்டு தான் சுவாமி. உங்க கிரில் வந்து? கிரில் வந்து இரும்பு. சோஃபா மரம். எப்படி சொல்றீங்க நீங்க? மெட்டீரியல் பொறுத்து இருக்கு. மெட்டீரியல் மேட்டர். அதான் கோல்டுனாக்க அது கருக்காது, பளிச்சுன்னு இருக்கும். அதனால நான் போட்டு இருக்க சங்கிலி கருக்கல, ஸோ இது கோல்டுல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறீங்க, சரிதானா? சரிதான். அதே மாதிரி இந்த சோஃபா மரத்தோட தன்மைகள்லாம் இருக்கு, அதனால மரத்துல இருந்து வந்திருக்கு. அதே மாதிரி இரும்பானது இதுல கிரில் வந்து இரும்பால வந்திருக்கு, என்ன இருக்கு. ஸோ நீங்க உபயோகப்படுத்துற எல்லா பொருளும் நீ பொருளை தான் பார்த்துருக்கீங்க, அது எதுல இருந்து வந்து நீங்க பார்க்கல. ஆனா இங்க இருந்து அது அந்த பொருள் சொல்றீங்களா இல்லையா? உங்க விலையில வச்சுண்டு இது தங்கத்துல இருந்து வந்து சொல்றீங்களா இல்லையா நீங்க? சொல்றேன். சரிதானே இது? சரிதான். இப்ப இன்னைக்கு மேட்டர் சப்ஜெக்ட் அதுதான். என்னன்னாக்க இது மட்டும் எதை பத்தி ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தோம்? பிரம்மத்தை ஆராய்ச்சி பண்ணணும். உடனே வேண்டாம் சொன்னா நிறைய பேர் இருக்கா. அதுல முக்கியமானவர்கள் யாருன்னா சாங்கியர்கள். சாங்கியர்கள் வந்து டு சி இஸ் டு பிலீவ். உலகத்துல என்ன தெரிகிறது? ரெண்டு இருக்கு, உயிருள்ள பொருள், உயிர் இல்லாத பொருள். இந்த பிரம்மங்கிறது கண்ணுக்கு தெரியுறதா? தெரியல. அப்ப அதையே நம்பணும். அதனால அவ சொல்றப்பனாக்க உலகத்துல எல்லா பொருளும் நமக்கு ஒரு எது அதனுடைய காரணமோ அது காரியம் அதுல இருந்து தான் இருக்கு. இப்போ கோல்டுல இருந்து தான் இந்த ஜுவல்ஸ் எல்லாம் வந்து, இரும்புல இருந்து தான் கிரில் எல்லாம் வந்து, இதெல்லாம் தான் வந்தது. இப்ப மொத்தம் வந்து உலகம் வந்திருக்கு இல்லையா? உலகம் இதுல இருந்து வந்துருக்கணும். எப்படி இதெல்லாம் அதுல இருந்து வந்ததுங்கிறீங்களோ அதே மாதிரி உலகம் வந்து ஒண்ணுல இருந்து வந்திருக்கணும். ஆனா அந்த உலகத்துல என்ன தெரியுது நமக்கு? திரிகுணம், இன்னும் 3 குணம் தெரியுது. சத்வ ரஜ தமோ குணங்கள் தெரியுது. எப்படின்னாக்க சில பொருளை பார்த்தீங்கன்னாக்க அது ரொம்ப ஆவலா வாங்கணும் போல தோன்றது. சில பொருளை எப்படியாவது அடையணும்னு தோன்றது. சில பொருளை வேண்டாம் ஒதுக்கணும்னு தோன்றது. நமக்கே 3 குணம் இருக்கு. காலையில் எழுந்திருக்கச்சே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அப்படியே லக்ஷ்மி சாஸ்திரம் படிச்சிடணும் அப்படின்னு நினச்சி எழுந்திருக்கணும். வரோம் வந்துட்டு பல் தேய்ச்சிட்டு பார்த்தாக்க பால் இல்லை, பால் கெட்டு போயிருந்தது, பால் காரம் இல்லை. இப்போ என்னாச்சு? லக்ஷ்மி சாஸ்திரம் படிக்கணும், எண்ணெய் விட்டு போய்
கொஞ்சம் கோபம் வந்துருக்கு இந்த ரஜோகுணம். அப்புறம் கொஞ்ச நாள் யாரு வரதுக்கு அவங்க எல்லாம் புசுல போய் முதுவரை சோர்வா உட்காந்துடும், தமோ குணம் வந்து. இப்போ உலகத்துல எந்த பொருள் எடுத்துட்டாலும் எல்லா பொருள்லையும் ரஜ சத்வ ரஜ தமோ குணங்கள் இருந்துட்டே இருக்கு. சரியா? இது புரியுது? அது புரியுறது இல்லையா? ரைட். அப்போ இந்த உலகத்துல முக்குணங்களும் இருக்குங்கிறதுனால இந்த உலகம் முக்குணம் உள்ள ஒரு பொருள்ல இருந்து வந்திருக்கணும். சரியா? இல்லாம வர முடியாது. அப்படின்னாக்க கொஞ்சம் பேஜ் 424 போங்க. பார்த்துட்டீங்களா? எடுத்துட்டீங்களா? Can I go further? போலாம் சுவாமி, எடுத்துட்டோம். மூல பிரகிருதி மூல பிரகிருதி முக்குணங்கள் சமநிலையில் உள்ள முக்கிருதி பார்த்தோம் இல்லையா? இப்போ அதுக்கு கீழே அந்த இது கீழே ஆரோ பார்த்துட்டு வந்தீங்கன்னாக்க கீழே ஆரம்பிக்கூடிய எல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் அதில் வந்துடுது கம்ப்ளீட்டா. இப்போ இந்த உலகத்தில் என்ன பார்க்குறோம்? நம்ம முக்குணங்களை பார்க்கணும். முக்குணங்கள் எங்க இருக்கு? மூல பிரகிருதி இருக்கு. ஆகவே இந்த உலகம் முக்குணங்கள் உள்ள மூல பிரகிருதி வந்தது. இதுக்கு பிரம்மம் தேவையில்லை. உங்க அபிப்பிராயம் என்ன? சொல்லுங்க. பிரம்மன் தான் படைச்சது. இப்ப நான் நீங்க என்ன அம்மா நீங்க போட்ட வளையல் வந்து தங்கத்துல வந்து சொல்லிட்டீங்க இல்லையா? அதே மாதிரி இந்த உலகத்துக்கு முக்குணத்தோட தானே இருக்கு, தெரியுது இல்லையா? ஆமா. முக்குணம் முடியுது பிரகிருதி தான், மூல பிரகிருதி தெரியுது இல்லையா? அப்ப ஆக மொத்தம் மூல பிரகிருதி தானே வந்திருக்கணும். அது கரெக்ட். அபிப்பிராயம் சொல்லுங்க. மூல பிரகிருதி எல்லாம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு முதல்ல பார்த்தோம் இல்லையா? மூணு விஷயம் எப்போ எவர் எக்ஸிஸ்டிங். ஒண்ணு மூல பிரகிருதி அப்படிங்கிற அச்சேதனம், ஆத்மா அப்படிங்கிற சேதனம், ஈஸ்வரங்கிற மூணு. இப்ப இந்த ஈஸ்வரனை பத்தி தான் பிரச்சனை. இப்போ ஈஸ்வரனை பத்தி யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ரெண்டையும் ஒத்துக்கிறாங்க. எது? மூல பிரகிருதின்னு ஒன்று இருக்கு, ஆத்மான்னு ஒன்று இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க. ஆறு சாங்கியர்களும். இப்போ ஆக மொத்தம் இந்த உலகமானது முக்குணங்களோட கூடியிருக்கிறதுனால முக்குணங்களோட கூடியிருக்கக்கூடிய மூல பிரகிருதி தான் உலகத்துக்கு காரணம். உங்க அபிப்பிராயம் என்ன? சொல்லுங்க. எல்லாரும் சொல்லலாம், தைரியமா சொல்லுங்க, யோசனை பண்ணாதீங்க. இன்னும் ஒண்ணு ஆன்சர் வர மாட்டேங்குது. சுவாமி, ஈவன் இந்த மூல பிரகிருதி எல்லாமே வந்து பகவான் கிட்ட இருந்து தான் வந்தது அப்படின்றதுனால வந்து அதுவும் அவரே காரணம். இப்ப நான் நம்ம உங்ககிட்ட இருக்கிற ஃபேக்ட்ஸ் வச்சு சொல்லணும். பகவானை பார்த்திருக்கிற? சுவாமி, பகவானை பார்த்திருக்கிற? எஸ் சுவாமி. ஆமா சுவாமி, பார்த்திருக்கேன் சுவாமி. சரி, உங்களுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு எல்லாம் தெரியலையே. நேச்சர்ல இருந்து வந்தது. மூல பிரகிருதிங்கிறது நேச்சரா? மூல பிரகிருதி நேச்சர் தான், வேற ஒண்ணும் இல்ல. ஆக மொத்தம் நமக்கு இங்க இருக்கக்கூடிய பொருளை வச்சுண்டு, அதாவது காரணத்தை வச்சுண்டு, காரியத்தை வச்சுண்டு காரணத்தை பார்த்தாக்கா காரணம் மூல பிரகிருதி தான் தோன்றுறது. ஸோ மூல பிரகிருதி தான் இங்க எல்லாத்தையும் ஆகியிருக்கு. சரிதானே? இதுதான் சாங்கியோட ஆர்கியூமெண்ட். இது பார்க்க ரொம்ப நல்லா தெரியும். நீ என்ன சொன்ன? உலகம் எதுலேருந்து வந்ததுனாக்க எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத் பிரயந்தி அபிசம்பிசந்தி தத் பிரம்மேதி தத் விஜிக்யாசஸ்வன்னு பார்த்தோம் நம்ம முன்னால. எதிலிருந்து இந்த உலகமானது தோன்றியதோ, எதனால் காக்கப்படுகிறதோ, எதில் ஒழுங்குகிறதோ அது பிரம்மம். இப்போ மூலப்பிரகிருதி உலகம் வந்திருக்கு. உலகம் மூலப்பிரகிருதி தான் இருந்துட்டு இருக்கு. முடிஞ்சுன்னா அதுதான் போய் சேரப்போகிறது. ஆகவே மூலப்பிரகிருதி தான் பிரம்மம். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க பிரம்மம் பேர் வச்சிருக்கீங்க. நான் சொல்றேன் அது மூலப்பிரகிருதி இருக்கு. அதே மாதிரி சதேவ சௌமியா இதமக்கிர ஆசித் ஏகமேவ அத்விதீயம், அதான் சொல்றேன். சத்துன்னு ஒன்று இருந்தது. அவர் சத்துன்னு சொல்றேன், நான் அது மூலப்பிரகிருதின்னு சொல்றேன். ஆகவே சத்து பிரம்மம் இதெல்லாம் ஒன்று தான், அதெல்லாம் மூலப்பிரகிருதி தான். என்ன அபிப்பிராயம் உங்களுக்கு? சொல்லுங்க, கொஞ்சம் யோசனை பண்ணுங்களேன். ஏன்னா இது நீங்க இதை என்ன சொல்லிட்டீங்கன்னா மற்றெல்லாம் ஈஸியா புரியும். அதுக்காக கேட்கிறேன் நான்.
அவரால் கோச்சிக்க மாட்டேங்குது. சொல்லுங்க. அப்ப ஆத்மா எங்க இருக்குன்றது ஒரு கேள்வி வந்து இல்லையா? ஆத்மா தனியா இருக்கு. நான் இப்ப இந்த உலகத்தை பத்தி பேசி, உலகம் வந்து மூலப்பிருந்து வந்தது, சரிதானா? ஒத்துக்கிறேன். ரைட். நேச்சர்ல இருந்து வந்தது. இது வந்து நீங்க பிரம்மத்தில இருந்து வந்ததுன்னு இந்த லாஸ்ட் லைன்ல முடிக்கிறீங்க. அது எப்படி நம்புறோம்? நான் நேச்சர் தான். நீங்க பிரம்மம் பேர் வச்சிருக்கீங்க சுவாமி. அதுக்கு பிரம்மம் பேர் கிடையாது. மூலப்பிரகிருதி தான். மூலப்பிரகிருதி நீங்க பிரம்மம் சொல்லி வரணும் இல்லை. இங்க நம்ம அரிசிங்கிறோம், மலையாளத்துல அரிங்கிறோம், தெலுங்குல பிஎம்ங்கிறோம், ஹிந்தியில சாவல்ங்கிறான். அது சொல்ற பொருள் உருவம் தானே. பேர் வேணா வேறையா இருக்கலாம். என்ன சொல்றேன் சொல்லுங்க. சரி, நேச்சர் தான் பிரம்மம், மூல பிரகிருதி அச்சேதனம்னு சொல்லியிருக்கோம். ஒரே ஒரு நிமிஷம் நினைச்சாளா, இந்த மூல பிரகிருதி தான் உலகமா ஆயிருக்குனாக்க தங்கம் தானாவே உளையலாச்சா? தானாவே சங்கிலியாச்சா? இரும்பு தானாவே கிரில்லாச்சா? இல்ல மரம் தானாவே சோஃபா ஆச்சா? ஆகலையே. அது வேண்டாமா? முன்னாலே பார்த்தோம் நம்ம இதை. ஆமா, அது ஒருத்தன் செய்யணும். ஒரு ஆள் ஒருத்தன் செய்யணும். ஆறு வேணும், ஆத்மா வேணும்ல. ஆத்மா இருந்தா தான் இது எப்படி மாறும், இல்லாட்ட மாறாது, மாற முடியாது. ஆகவே மூலப்பிரகிருதி தான் அது காரணம் சொன்னேன்னாக்க அது ஒத்துக்கொள்ள முடியாது. புரியுறதா இப்போ? இது புரியுறதாம? புரியுது. அதனால இப்ப சொல்றச்சே உடனே நீங்களும் அது பங்கெடுத்துக்கணும். என்ன பண்ற இப்ப சொல்றானே எதிராளி சொல்றச்சே, எதிராளி சொல்ற ஆர்கியூமெண்ட்டை முழுக்க பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஃப்ளா இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா அவன் சொல்றது ஒத்துக்கமா தான் இருக்கு. ரைட். இப்போ போவோம். பேஜ் 47, அத்தியாயம் 1, பாதம் 1, அதிகரணம் 5. ஈக்ஷத் அதிகரணம். 5ஆம் களம் ஈக்ஷத் அதிகரணம் முனைப்பு களம் எனப்படுகிறது. அதில் உள்ள 8 சூத்திரங்களும் முன்பு உலகின் காரணமாக அறியப்பட்ட பிரம்மம் எது என தெரிவித்து நோக்குடையாயின. என்னாச்சு? 2வது சூத்திரம் வரிசை ஜன்மாத் யஸ்ய யதஹா, எதனின்றும் உலகம், எதனால் உலகம் தோற்றப்பட்டு காக்கப்பட்டு அழிக்கப்பட்டு நிலைப்படுத்தப்படுகிறதோ அது பிரம்மம். ஸோ பிரம்மங்கிறது எதுனாக்க எதுலேருந்து உலகம் வந்தது. இப்போ உலகம் இது வந்து இப்போ அந்த சப்ஜெக்ட் கூட அதில் எதுலேருந்து உலகம் வந்தது அது சொல்லிட்டு பிரம்மத்தை கண்டுபிடிச்சு போயிடலாம். அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து மூலப்பிரகிருதி தான் வந்திருக்கு அப்படின்னு சாங்கியன் சொல்றான். ஏன்னா 2 தான் உண்டு. மூலப்பிரகிருதி ஒன்று இருக்கு, உயிர் ஆத்மா. இதை 2 அவ சொல்ற டேர்ம்ல அவ சாங்கியன் டேர்ம்லாம் பிரதானம் புருஷன். மூலப்பிரகிருதிக்கு ஒரு பேர் பிரதானம். பிரதானம் பண்ணக்கூடிய பொருளா இருக்கணும், பிரதானம் முக்கியமா இருக்கக்கூடியது பிரதானம் புருஷன். ஸோ உலகம் பிரதானம் புருஷனால் வந்ததே ஒழிய இதுக்கு ஒரு பிரம்மம் தேவையில்லை. நீ சொல்ற பிரம்மம் சது இதெல்லாம் சொல்றியா, எல்லாம் மூலப்பிரகிருதி தான் சொல்ற அப்படின்னு ஆர்கியூ. புரியுதா? இதுல சூத்திரங்களின் பொருளும் நோக்கமும். உலகின் காரணம் பிரம்மம் அல்ல, மூலப்பகுதி என்னும் அறிவற்ற பிரதானமே என்ற கபிலரின் சாங்கிய கருத்துக்களை ஆதாரத்துடன் மறுக்கும் நோக்குடன் 8 சூத்திரங்கள் எழுந்துள்ளன. ஈக்ஷதேர்னா அசப்தம், முனைகிறது, உலகை படைக்க என்றதால் உயிரற்ற பருப்பொருள் காரணம் அல்ல. அது பழைய உதாரணத்துக்கு வரும். வளையல்னு சொன்னீங்க, என்ன பண்ணுவீங்க? கையில் போட்டு வளையல் எடுத்து காட்டுவீங்க. நான் சொன்னது சப்தம், எது? வளையல். இந்த வளையல்கிறது என்ன பண்ணீங்கன்னாக்க கையில் இருக்க திட்டத்தை தான் எடுத்து காட்டுங்க. அது தங்கமாக இருக்கலாம், பிளாஸ்டிக்காகவும் இருக்கலாம், வெள்ளியாகவும் இருக்கலாம். இப்போ வளையல்ங்கிறது தங்கத்தை காட்டுறதா? காட்டல. நான் சொன்ன சப்தம் என்னது? வளையல். இந்த சப்தம் எதை காட்டுறது? கையில் போட்டுக்கக்கூடிய ஒரு மெட்டாலிக் திங்கு காட்டுறது. ரைட். இது வளையல். இப்போ இது சப்தம். இதால காட்டப்படாத தங்கம் இருக்கு இல்லையா, அது அசப்தம். அதாவது இது உலகம். உலகத்தால நான் சொல்ற உலகம் சொல்றதுனால காட்டப்படக்கூடிய மூலப்பிரகிருதி. ஸோ நான் சொன்னேன்னாக்க இந்த மாதிரி சொல்றச்சு அதுக்கு வந்து அசப்தம் அப்படின்னு சொல்ற மூலப்பிரகிருதை காட்டாது. ஏன் அப்படின்னாக்க ஈக்ஷதே, ஈக்ஷணம், ஈக்ஷணம்னாக்க பார்க்கறதுன்னு அர்த்தம். பார்க்கறதுங்கிறது தான் முனையர்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2 பேர் பேசிட்டு இருக்கச்சு, அவர் இப்படி சொன்னார், நான் பார்த்தேன், அவரை பார்த்தேன்னு அர்த்தமா? நான் அவர் சொல்றதை கிரகிச்சுக்கிண்டு அதுக்கேற்ற மாதிரி நான் எண்ணினேன். என்ன தெரிஞ்சது? நான் எப்படி சொன்னேன் அதுக்கு அப்படித்தான். ஆக மொத்தம் ஈக்ஷணம்ங்கிறது அவர் சொன்னதை வாங்கிக்கிண்டு நான் மேலே முடிவெடுக்கிறது இது மாதிரி மனைஞ்சேன் இல்லையா, அதுதான் ஈக்ஷணம். அந்த மாதிரி நீ இங்க காரணமான இந்த காரியமான இந்த பொருள் மூலப்பிரகிருதி வந்து மூலப்பிரகிருதியோட காரணம், மூலப்பிரகிருட காரியம் அப்படின்னு சொன்னேன்னாக்க குணங்கள் இருக்குங்கிறனால
ஆனா அது அல்ல. ஏன் அப்படின்னாக்க ஈக்ஷணம், அது முனைந்தது. ஸோ அந்த முனைதல் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா, மனதுள்ள ஒரு பொருளா சேதனத்தால் தான் முடியுமே தவிர்த்து மற்றதால முடியாது. இல்லைன்னாக்க நீ சொல்ற மாதிரி இது ஆக முடியாது. எப்படி மரம் தானாவே சேராக ஆக முடியாதோ, எப்படி தங்கம் தானாகவே வளையலாகவும் குண்டலமாகவும் ஒட்டியானமும் ஆகாதோ, எப்படி இரும்பால் தானாகவே கிரில்லாகவும் இடுக்கியாகவும் ஆகாதோ, அந்த மாதிரி இதை மாத்துறதுக்கு ஒரு ஏஜென்ட் வேணும். ஸோ அதுக்கு ஈக்ஷணம், அதுக்கு முனைப்பு இருக்கணும். முனைப்பு இருந்தால் தான் இதெல்லாம் முடியும். ஆகவே அதில் ஒரு ஈக்ஷணம்னு ஒன்று இருக்கிறதுனால நீ சொல்ற மாதிரி அசப்தம், அவன் சொல்ற வார்த்தை வளையல் குறிக்கிறது, அது சப்தம். அதனால இண்டிகேட் அனுமானித்த கூடக்கூடிய தங்கம் அந்த அசப்தத்தை குறிக்கல. புரியுறதா? புரியுறதா? கொஞ்சம் சொல்லுங்க. Give me a feedback. கவுனஸ்சேன்ன ஆத்மசப்தாத். கவுனஸ்சேன்ன அப்படின்னாக்க சிலது என்ன பண்றோம், நம்ம சில எரிவற்ற பொருளை கூட அறிவுடைய பொருள் மாதிரி நம்ம சொல்றோம். நம்ம குணம் கவுனத்தினால முக்கிய அர்த்தம் இல்லாம அது அர்த்தம் சொல்றோம் நம்ம. அப்படி சொல்றாக்க அப்போ அந்த மாதிரி சொல்லிக்கலாமே. எதுவும் இதை சொல்லலை, வேற பிரமத்தெல்லாம் சொல்லலை. மூலப்பிரகிருதிய எண்ணித்துன்னு சொல்றது என்னன்னாக்க ஒரு பெருமையால் சொல்றது. எப்படின்னாக்க பயிர்கள் பேசுமா, பயிர்கள் எண்ணுமா? எண்ணாது. பயிர்கள்லாம் என்னது? இந்த பயிர்கள் நல்ல வெயிலில் வருந்தின, மழை பெய்ததால் மகிழ்ந்தன. இப்போ இந்த வருத்தமும் மகிழ்ச்சியும் பயிருக்கு ஏற்பட்டிருக்கு, அது உயர்வு நவிச்சு தானே. பயிருக்கு மகிழ்ச்சி வருத்தம் உட்படுறதுக்கு வழி இருக்கோ? இல்லை. உயர்வு நவிற்சியாக முக்கியமற்ற பொருள் வளர்ந்துள்ளது சொல்லுகிறாரு. ஆனால் என்னன்னாக்க அதில் ஆத்மான்னு சொல்றது. என்ன பண்ணான்னாக்க ஒரு பெரிய உலக படைப்பை பற்றி நிறைய உபனிஷத்துக்களை சொல்லியிருக்கு. இவர் ஒன்னே ஒன்று எடுத்துட்டார். நம்ம சொன்ன பாருங்க, முதல்ல எதோவா இமானி பூதானி ஜாயந்தேங்கிறது எடுத்துட்டார். அதே மாதிரி சதேவ சோமியா ஜமகிராசி ரெண்டு எடுத்துட்டார். ரெண்டு மட்டும் எடுத்து பற்றி அதான் இருக்குன்னு. ஆனால் எத்தனை உபனிஷத்துல அதுக்கப்புறம் அதெல்லாம் இல்லாம எத்தனை உபனிஷத்துல வந்து வேற மாதிரி சொல்றதுக்கு பாருங்க. இது உலக படைப்பை பற்றி அதை கொஞ்சம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சொல்ல வேண்டாமோ? நீ சொல்ற உடனே இந்த இதை எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறது வருவாங்க. என்ன பண்றாங்க, ஐத்தரேய உபனிஷத்துல ச ஐக்ஷத லோகான் ஸ்ருஜா இதி ச இமான் லோகான ஸ்ருஜ. இது ஐத்தரேய உபனிஷத்துல ஒன்று இருக்கு. அதுல சொல்றாரு ச ஈக்ஷத, சனா அவர், அது ஈக்ஷத எண்ணிற்று, லோகான் ஸ்ருஜா இதி உலகங்களை படைப்பேன் என்று, இமான் லோகான் அஸ்ருஜ இந்த உலோகங்களை உள்ளதாக ஆக்கிற்று. அதே மாதிரி பச்சினோபனிஷத்து ச ஏஷான் சக்கரே, என்ன அது நினைக்கிறது, நான் எதை நிலைநிறுத்தணும் பிரச்சனை அப்படின்னு சொல்றச்சு. ச பிராணம் அஸ்ருஜதே, அது பிராணனை படைத்தது. இந்த பிராணங்கிறது என்னன்னாக்க வாயுனுடைய ஒரு ஸ்பெஷலான நிலை. எப்படி அப்படின்னாக்க எந்த வாயுனுடைய போர்ஷன் ஆத்மா கூட விட்டுட்டே இருக்கோ, சாகச்சரியம் அப்பவும் கூடவே இருக்கோ, அதுதான் பிராணம். அதனால ஒருத்தருக்கு பிராணம் போயிடுதுனாக்க, காத்து தானே போயிடுது அப்படின்னாக்க அது பம்ப் பண்ணா பழிச்சு வந்துடுவாங்க, வர மாட்டேன். பிராணன் அப்படிங்கிறது எது வந்து ஒருத்தரை மூச்சு விட செய்கிறதோ, இதனால பார்க்க போறோம். பிரணயதி இது பிராண, பிராணின்னு அதனால பேரு. எதெல்லாம் மூச்சு விடுறதோ அதனால பிராணி. பிரணயதி பிராணி மூச்சு விட செய்கிறது, அது பிராணனை அது படைத்தது. அப்புறம் சரி, இப்ப யாரால பண்ண முடியும்? இந்த மூலப்பிரகிருதினால இதை பண்ண முடியுமா? இந்த மூலப்பிரகிருதி உடம்பு வேணா படைச்சுன்னு வச்சுக்குவோம், அதுக்குள்ள இந்த பிராணனை புகுத்த முடியுமா? முடியாது. அது யார் வேணும்னாக்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மேன் வேணும். யா சர்வஜா சர்வவித் ஞானமப்யதா, அதுக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கணும். அவனால தான் இந்த ரெண்டையும் பண்ண முடியும். இப்போ சமையல் பண்ண தெரியல எல்லாருக்கும், எல்லாரும் இன்னும் மைசூர் பாக்கு பண்ண முடியுமா? அதுக்கு சில பதங்கள்லாம் இருக்கு பாருங்க, அவனால தான் பண்ண முடியுமே தவிர்த்து மற்ற பேரெலாம் பண்ண முடியாது. மற்ற பேரெல்லாம் சாப்பிட்டுட்டு குறை சொல்லலாம், அதில் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லாமே தவிர்த்து, ஆனால் பண்ண முடியாது. அவன் வந்து இந்த தொழிலை பொறுத்த மட்டும் சர்வஜானம் முத்தம் அறிந்தவனாக இருக்கணும். அந்த மாதிரி யாராவது இருக்காளா? இல்லை இல்லையா? ஆக மொத்தம் நீ சொல்ற மூல பிரகிருதி உலகம் ஆகாது. இந்த மூல பிரகிருதியை கொண்டு இப்படிலாம் பண்ணினாக்க இந்த மாதிரி ஆகும், உலகமாக ஆகும்
அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ஒருத்தன் இருக்கான். அவன் பண்ணினான், அவன் பண்ணதான் வந்தது. அது மட்டும் இல்லாம பின்னால சொல்றச்சே சொல்றார், யஸ்ய அவ்யக்தம் சரீரம் ஏஷ சர்வபூத அந்தராத்மா. அவனை பத்தி சொல்றச்சே, இந்த படைப்பு சொல்றச்சே வருது. எவனுக்கு அவ்யக்தம்னா முதல்ல எல்லாம் மூளை பத்தி கட்புலனாகாம இருக்கும். அவனுக்கு எது சரீரமோ அவன் தான் எது இன்னால் சொன்னாலே அதுக்குள்ளேயே இருக்கிற கடவுள் அவன் பண்ணான். அவன் வந்து நேச்சருக்குள்ள இருக்கானே, அவன் அதை எது தன்னை விரிவடைய செஞ்சானாக்க தன்னோட உடம்பான மூலப்பிரிகளை விரிவடைய செஞ்சு இது மாதிரி பண்ணினான். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தெரிஞ்சுங்க. நீங்க கருப்பஞ்சாறு பார்த்திருக்கீங்களா? சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா வெள்ளம் எப்படி பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? யாருக்காது? கருப்பஞ்சாறு காய்ச்சி வெள்ளமாக்குறாங்க. அதாவது ஒரு பெரிய விரும்பினாரான ஒரு பெரிய வட்டமான ஒரு ஒரு பாத்திரம் இருக்கும். அதுல கரும்பு நிறைய பிழிஞ்சு அதுல போட்டுடுவாங்க. கருப்பஞ்சாறு முதல்ல பாத்தீங்கன்னாக்க நம்ம தண்ணீர் மாதிரி தான் இருக்கும். அதுல எங்கேயாவது சர்க்கரைக்கான வெள்ளத்துக்கான எதுவோ கலரோ இதுவோ இருக்காது. சுவை மட்டும் இருக்கிறது, மற்றபடி இதெல்லாம் இருக்காது. அப்புறம் அதை காய்ச்ச என்ன ஆகும்னாக்க அந்த வெறுமை தண்ணீர் மாதிரி கொடுத்துருங்க. அதை வெறுமை ஓரளவு வெள்ளையா கொடுத்தீங்கன்னா அந்த குணம் மாறி லேசா பழுப்பாகும். அப்புறம் போக போக என்ன ஆகும்னா அது கிட்டத்தட்ட பாகு மாதிரி ஆகும். இப்ப இந்த பாகை எடுத்து அந்த அச்சுக்களை விட்டுருவாங்க. அது வெள்ளம் வந்துடும். இப்போ முதல்ல பாகரிச்சு அதுல வெள்ளம் தெரியல. அப்புறம் காய்ச்ச அது கொஞ்சம் கொஞ்சமா கலர் மாறிட்டே வந்தது. அப்புறம் இந்த மாதிரி ஃபைனலா வெள்ளங்கிற மாதிரி இருக்கு. அது மாதிரி அதுலேருந்து என்னாச்சு, இப்போ மூல பிரகதியில அதுக்கு முதல்ல எதுவுமே இந்த வெள்ளம் தெரியாமல் நிலை இருக்கு பாருங்க, அந்த நிலைக்கு பேர் அவ்யக்தம்னு பேர். ஏன் அப்படி இருக்கு அப்படின்னாக்க அங்க 3 குணங்களும், அதாவது சத்வ ரஜ தமோ குணங்கள் 3ம் ஈக்குவலா இருக்கும். ஒரு வட்டம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்று 120 டிகிரி இருக்கும். அப்போ எதுவும் 3 லெவல் இருந்ததுனாக்க அதுக்கு கண்ணுக்கு புலப்படாது. மூல பிரகிருதி கண்ணுக்கு புலப்படாமலே இருக்கும். ஆனால் பகவான் தன்னுடைய ஆக்ஞையினால் என்ன பண்றான், அதுல கொஞ்சம் மாறுதல் ஏற்படுத்துறான். ஒரு அமைதியா இருக்கக்கூடிய ஒரு குளம், குட்டை, அதுல ஒண்ணுமே இல்லை, வேற சலனமே கிடையாது. அப்போ ஒரே இடத்துல ஒரு சின்ன கல்லை போட்டோம்னாக்க அதுல இருந்து நிறைய ரிப்பிள்ஸ் வந்துடுது இல்லையா? அந்த மாதிரி இல்லை, இந்த மூல பிரகதியில இந்த குணங்களை லேசா மாத்திரச்சே அதுக்கு அடுத்த நிலை அடையிறது. இப்பதான் தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கு பேர் தான் பிரதானம்னு பேரு. பிரதானத்துக்கு அப்புறம் வச்சு என்ன ஆகுனாக்க இந்த 3 பகுதிகள் இருக்கு இல்லையா, 3 பகுதிகள் தனித்தனியா பிரிகிற மாதிரி ஆரம்பிச்சு, அப்போ சாத்விக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் 3ஆவது. அதாவது அந்த 424 பக்கத்துல இதுல போட்டு அதுல வருது. அப்போ இந்த 3 அகங்காரங்கள் வந்து இதுல இருந்தா மொத்தம் உலகத்தை சிருஷ்டியே ஆகும். ஆகவே அவ்யக்தம்னு சொன்னாக்க முக்குணங்கள் சமமாக இருக்கக்கூடிய மூல பிரகிருதி முக்குணங்களுடையது. அவனுக்கு எஸ்ய அவ்யக்தம் சரீரம். சேதாசர உபனிஷத்து கிளீனா சொல்றது, எவனுக்கு இந்த அவ்யக்தமானது சரீரமோ அப்ப என்னாச்சு, அந்த சரீரம் பிரம்மத்தினுடையது, பிரம்மம் அறிவுள்ளது, அது படைச்சது. ஆகவே நீ மூல பிரகிருதி தான் மாறித்துன்னு சொல்றியே, அது ஆகாது. நம்ம இன்னும் சிம்பிள் எடுத்துக்குவோம். ஒரு தாய்கிட்ட இருந்து ஒரு குழந்தை பிறக்கிறது. தாய் வந்து அந்த குழந்தைக்கு உடம்பானா கொடுத்துடலாம், உயிரை கொடுத்துக்க முடியுமா? முடியாதே. அது வேற இன்னொரு உயிர் கொடுத்தாதான் வரும். ஆகவே உயிர் இல்லாத ஒரு பொருளால இந்த உலகத்தை படைக்க இயலாது. புரியுதா? அடுத்தபடி, அதாவது மூல பிரகிருதியால உலகத்தை படைக்க இயலாது. ஆமா, பிகாஸ் ஜஸ்ட் மேட்டர் அலோன் பண்ண முடியாது. மூலப்பகுதி தானாகவே எதையும் செய்ய இயலாது. அதான் இப்போ அடுத்தபடி பார்ப்போம். கவுனச்சேன்னா ஆத்மசப்தம். அதாவது அது வேணா ஒரு பெருமையா சொல்லியிருக்கான். எங்க வீட்டு இந்த டிவி இருக்காரு, அவர் எப்படிப்பட்டது தெரியுமா? ரொம்ப ப்ரிசிஷனா காட்டக்கூடிய ஹெச்டி, அவர் ஹை டெஃபினிட்டி. பெருமையா சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி கவுனச்சேன்னா ஆத்மசப்தா 2வது சூத்திரம். முனைதல் என்பது உயர் முயற்சியாக முக்கியமற்ற பொருளில் வந்துள்ளதுன்னு சொன்னால் இயலாது. ஏனெனில் ஆத்மா என கூட்டது. ஆகவே எந்த ஒரு பொருளும் இன்னொரு பொருளாக மாற்றப்படுவதற்கு அதுக்கு ஒரு செய்திறன் உள்ள ஒரு ஆத்மா, ஒரு மைண்ட் வேணும். ரைட். அடுத்தது
தன்னிஷ்டஸ்ய மோக்ஷ உபதேசாத், மேலும் அதை நிஷ்டை செய்வதால் உபாசிப்பதால் மோட்சம் கிட்டும். உபநிஷத்துலேயே சொல்லியிருக்கு. எதை? எந்த பொருள் தத் பிரம்மா தத் விஜிக்யாசஸ்வம் இருக்கு இல்லையா, அது உபாசிக்கப்பட வேண்டியது இருக்கும். அப்போ எதை உபாசனை பண்ணினாக்க அதுலேருந்து விடுதலை கிடைக்கும். நம்ம அந்த மூலப்படி தான் இருக்கோம். நம்ம உடம்பு இருக்க, நம்ம இந்த உடம்பு தான் நம்ம ஆத்மாவை பிடிச்சி இருக்கு வச்சுட்டு இருக்கு. சுக துக்கங்கள் கஷ்டங்கள் தான் அந்த உடம்புக்கு தான் வருது. அப்போ நமக்கு மோட்சம் என்ன பண்ணணும்? உடம்பு வேணும். உடம்பு வேணும்னா என்ன பண்ணணும்? நம்ம உடம்பை விட்டு உயிர் தனியாக வந்தால் தான் முடியுமே தவிர எல்லாரும் முடியாது. ஆனால் மூலப்பகுதி தான் உலகம் மாறுது அப்படின்னு சொன்னாக்க, உடம்பு மூலப்பகுதி ஒரு பகுதிங்கிறதுனால தன் இஷ்டஸ்ய, அதனை உபாசிப்பதாலே மோட்சம் கிட்டுக்கிறதுனாக்க, நம்ம எதை விட்டு மோட்சம் போகணும்னு நினைக்கிறோமோ அதையும் உபாசிக்க சொல்ற மாதிரி ஆகுது. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? அதான். மேலும் அதை நிஷ்டை செய்வதால் உபாசிப்பதால் மோட்சம் கிட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதனாலையும் இதுவாக இருக்க முடியாது. இது தொலைக்கணும்னு பார்க்குறோம், அப்புறம் அதையே வச்சு எப்படி பண்ண முடியும்? நெருப்பு அணைக்கணும்னாக்க நெய்யா விட்ட முடியும். அதில் ஹேயத்த வச்சனாச்ச, உலகின் காரண பொருளை குறிப்பிடுகையில் பருப்பொருளுக்கு உரிய தாழ்ந்த பண்புகள் கூறப்படாமையாகும். இப்போ நீங்கள் ஒரு கட்டடம் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கட்டடம் கட்டுச்சு, கம்பி வாங்குறீங்க, காங்கிரீட் வாங்குறீங்க, எல்லாம் வாங்குறீங்க. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ISI நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பர் இது ஸ்பெசிஃபிகேஷன். அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியான ஒரு ஒரு குணம் காட்டப்பட்டிருக்கு. அது அதுக்கு தான் லாயக்கப்படுது. எந்த கம்பி காங்கிரீட்டுக்கு போகிறது கட்டப்படுறதோ அதை வச்சுட்டு நீங்கள் நம்ம சாதாரண கில் கிரேட்டுக்கு பண்ணுறது வெல்டு பண்ண முடியாது. அப்போ இது வேற அது வேற யாருது இல்லையா? அதே மாதிரி இப்போ உலகத்தில் இருக்கிற பொருள்லாம் அப்படிதான் ஆகணும்னு சொன்னாக்க, உலகம் தாழ்ந்தது, உயிரற்றது. அப்போ இது தாழ்ந்ததுங்கிற எண்ணம் எங்கேயாவது அதில் சொல்லிக்கணும் இல்லையா? அது என்ன சொல்றது? ததைக்ஷத தது ஆத்மா அப்படின்னு சொல்றக்க, ஆத்மா நினைச்சது சொல்றச்சே, இந்த தாழ்ந்த பொருள் நினைக்கவும் முடியுமா? முடியாது. ஆகவே இதை பற்றின மென்ஷன் அங்கே இல்லை. நீ உனக்கு கையில் கிடைக்கிற எவிடன்ஸ் வச்சு சொன்னேன்னாக்க அந்த எவிடன்ஸ் கரெக்ட் இல்லை, சரியில்லை. பிரதிஜா விரோதாத், உலகின் காரணத்தை அறிய முற்படுகையில் துவக்கத்தில் கூறிய கருத்துக்களுடன் மாறுபடுவதான. இப்போ என்ன ஆரம்பிச்சார்? முதல்ல பழைய கதைக்கு போகணும். சுவேதகேது முத்தாலகாருடைய பிள்ளை, அவன் படிச்சுட்டு வந்தான், மரம் மாதிரி இருந்தா. அப்பா கேட்டார், எல்லாத்தையும் படிச்சுட்டாருன்ட்டு. படிக்கலை, எல்லாத்தையும் படிச்சான். படிச்சுட்டேன் அப்படின்னா. சரி, எந்த ஒன்றை படித்தா எல்லாம் படிச்சாகுமோ, எந்த ஒன்றை தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரிஞ்சாகுமோ, அதுக்கு தெரிஞ்சுட்டியான்னு கேட்டேன். அவன் குழம்பு போயிட்டான். தெரியலையே, நீங்கள் வாத்தியாருக்கு தெரியாது போடுங்க, நீங்கள் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி ஆரம்பித்தான். அதுக்கு ஆரம்பித்தார். இங்கேருந்து மண் கட்டி, ஒரு மண் துகள், மண் பிண்டம், சட்டி, பானை, சராவம் இதெல்லாம் சொல்லி ஆரம்பித்தான். இப்படி இதை சொல்லிவிட்டு அதை சொல்லிட்டு, இதுதான் எல்லாத்துக்கும் ஒன்று. இந்த மண்கிற தெரிஞ்சுட்டேனாக்க இங்கே இருக்கக்கூடிய சட்டி, பானை, குடம், சராவம்லாம் வெவ்வேறு உருவத்தோடையும் வெவ்வேறு பெயரோடையும் இருக்கு. ஆனால் இது எல்லாம் மண்ணுன்னு தெரிஞ்சுக்கோ. இதுலேருந்து வந்தது, மண்ணிலேருந்து வந்தது. நாளைக்கு இது உடஞ்சா என்னாகும்? சில்லாகும். சில்லு உடஞ்சா என்னாகும்? மண்ணாகும். ஆக மொத்தம் மண்ணிலேருந்து வந்து ஒரு உருவம் பேரும் கிடைச்சி வெவ்வேறு உபயோகத்துக்கு வந்தது. குடம், பானை தண்ணி கொண்டு வர முடியும், சராவத்தை வச்சுக்க முடியும். இந்த மாதிரி இருக்கு இல்லையா? அப்படி இருக்கிறச்சே இந்த மாதிரி வரக்கூடியதுலேருந்து ஆரம்பிச்சு அதுக்கு கடைசியில் திருப்பி அதுலேயே ஒடுங்கிறது. எதுலேருந்து வந்ததோ அதுலேயே ஒடுங்கும். அது மாதிரி இது தெரிஞ்சுனாக்கா அவன் தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்? உலகத்தில் என்னெல்லாம் இருக்கு? அவன் சொல்ற சாங்கியம் சொல்ற கருத்துப்படியே ரெண்டு தான் இருக்கு வச்சுனாலும், உயிரற்பொருள் ஒன்று இருக்கு, உயிர் பொருள் ஒன்று இருக்கு. நீ பிரகிருதிங்கிறது உயிரல் பொருள். உயிர் பொருளை தெரிஞ்சுட்டாக்க உயிர் பொருளை தெரிஞ்சது ஆகுமா? ஆகாது. ஒரு ரெண்டு சேர்த்துல தெரிஞ்சுக்கணும். எல்லாம் தெரிஞ்சது ஆகும்னு சொன்ன முதல்ல ஆரம்பிச்ச முனைப்புக்கும் நம்ம ரெக்கார்டு எழுதணும் வச்சுக்கோம். வச்சு முதல்ல ஏய்னு போட்டுக்கணும் இல்லையா? டு எஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன் பிட்வீன் லெங்த் அண்ட் டைம் சிம்பிள் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கணும் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி போனோம்னாக்க இங்கே அதே மாதிரி இங்கே வரிசையாக பார்த்தீங்கன்னாக்க உலகத்தில் தெரிஞ்சுக்கணும்னு ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிச்சுட்டு ஒரு பொருளை மட்டும்தான் காமிக்கிறோம். நீங்கள் சொல்கிற கணக்கு இப்படி பார்த்தாக்க பிரகிருதி புருஷன் இருக்குனாக்க நீ பிரகிருதி மட்டும்தான் சொல்கிற, புருஷனை வரவே இல்லையில. அப்போ எப்படி எல்லாம் தெரிஞ்சது ஆகும்? ஆகவே நீ சொல்கிறபடியே நீ சொல்கிற தப்பு. ரெண்டாவது ஸ்வாப்யா பிரதிஜா விரோதா, உலகின் காரணத்தை அறிய முற்படுகையில் துவக்கத்தில் கூறிய கருத்துக்களுடன் மாறுபடுவதாலும், ஸ்வாப்யாயாத் ஆழ்ந்து உறங்குகையில் ஆத்மா அதில் ஒடுங்குவதாக கூறப்படுவதாலும். குழந்தை சாப்பிட்டாச்சு, படுத்துங்கிடுச்சு. அம்மா போனா அடுக்கலையில் வேலையெல்லாம் இருந்தது, எல்லாம் முடிச்சுட்டு வந்தா. குழந்தை தூங்குறத பார்த்தா ரொம்ப வாஞ்சியோட அது பக்கத்தில் படுத்துட்டு அது அப்படியே அணைச்சிட்டு படுத்துங்க.
அந்த மாதிரி நமக்கு 4 நிலை சொன்ன பாருங்க. முதல்ல ஜாக்கிரதை, மூச்சுனுக்கல்ல. அப்புறம் சொப்பன, உடம்பு ஓஞ்சி போயிருக்கு, மன ஆக்டிவா இருக்கு. சுஷுப்தி, உடம்பு மனசு ரெண்டுமே ஓஞ்சி போய் நல்லா தூங்குறது. அதுக்கு வந்து மயக்க நிலை. அதுல வந்து உடம்பு தான் தானாலும் அப்போ உடம்பு அதுல கொஞ்சமாவது வேலை செய்யறதுல நல்ல சுஷுப்தியில காலை சுரண்டினா காலை இழுத்துக்கிறோம், கரண்டி படுத்துக்கிறோம். ஆனால் மயக்கத்தில் அதுவும் தெரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த நிலையில நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் என்ன பண்றாங்கனாக்க, எப்படி ஒரு தாயானவள் தன் குழந்தைய அணைச்சிட்டு படுத்துக்கிறாளோ அந்த மாதிரி இந்த ஜீவாத்மாவை இந்த பரமாத்மா அணைச்சிட்டு. இந்த முன்னாலே பார்த்தோம், மொத்த பிச்சைக்காரன் அவன் இருக்கிறதுக்கு நேர கீழே புதையல் இருக்கு, அது தெரியாம மேல மேல போயிட்டு வரான். அப்படிங்கிறத பார்த்து பிரம்மத்தை அறியத்துக்கு முயற்சி பண்றான். ஆனா அவனுடைய வினை அவனை அறிய விடலை. அவன் நிறைய சம்பாதிக்க முயற்சி பண்றான், கீழே புதையல் தெரிய விடலை. அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன சொல்லிட்டு நம்முடைய கர்மாவானது மற்ற பிரம்மத்தை அறிய விடாமல் தடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த சூத்திரம் முன்னிலே பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வச்சுக்கோ. கதி சாமானியாத்து உலகின் காரணமாக இங்க காட்டப்படுவது மற்ற இடங்களும் ஒத்திருப்பதாலும் என்ன பண்ற, உலகத்தை காரணத்தை வெவ்வேறு ரீசன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஏதோ 1-2 மட்டும் எடுத்துக்கிட்டு இதை சொல்றேன். ஒரு நம்ம பார்க்குறோமே பேப்பர்ல ஒரு நிகழ்ச்சியா இருக்கும், அது ஒரு கட்சி சொல்றச்சே ஆஹா எங்களுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம், கட்டுக்கிடக்காத கூட்டம் வந்தது அப்படின்னு வரும். எதிராளி கட்சியில் 10 பேர் இருந்தா அதில் ஒரு மைக் செட் வைக்கிறவங்க சேர்த்து 10 பேர் இருந்தாங்க, நான் அதாலும் போடுவோம். இல்லை எது விட்டுன்னு தெரிய சொல்ல முடியாது. அந்த மாதிரி நீ என்ன பண்றேன்னாக்க, உலகத்தினுடைய படைப்பை பற்றி நிறைய இடங்களை சொல்லப்பட்டிருக்கு, அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ உனக்கு தோன்ற ஒன்று நான் சொன்னேன் 2 வட்டி பிடிச்சிட்டியா, பிடிச்சிண்டு அதனால இது வந்து இப்படித்தான் அப்படின்னு ஆர்கியூ பண்ணி பார்க்குற ஒரு லாஜிக்கை கொண்டு புகுத்தி இதனால மற்ற பேரை மயக்கி இது ரொம்ப உண்மையான நியாயம் மாதிரி தெரியற மாதிரி பண்ணி மயக்கி சொல்ல பார்க்குறேன். தட் இஸ் இம்பாசிபிள். ஸ்ருதத்வாச்ச அதன் பொருள் அவ்வாறே கேட்கப்படுவதாலும் மூலப்பகுதி பிரதானம், அது பருப்பொருள் காரணம் இல்லை. சுதத்வாச்சனாக சொல்றது கேட்கிறோம். இதுக்கு பின்னால ஸ்ருதிகளை நிறைய இடத்துல உலகத்துக்கு காரணம் பிரம்மம் தான் சொல்றது. ஒரு இடத்துல மட்டும் இல்லை, 1000 இடத்துல அந்த மாதிரி சொல்லியிருக்கு. உதாரணமா தஸ்மாத் வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூதः ஆகாசாத் வாயுः வாயோரக்னிः அக்னிராபः அத்ய பிருத்திவி பிருத்திவ்யாம் ஓஷதீபியः ஓஷதீபியோ அன்னம் அன்னான்ன புருஷः. தைத்திரிய அழகா சொல்றது. முதல்ல என்ன பண்றது, அப்படிப்பட்ட ஆத்மாவிடமிருந்து ஆகாசமானது வந்தது. ஆகாசத்திலிருந்து இது ஆகாசாத் வாயு வந்தது. வாயுவினின்றும் நெருப்பு வந்தது, தீ வந்தது. தீயினின்றும் ஒளி வந்தது. ஒளியினின்றும் நீர் வந்தது. நீர் நின்றும் பூமி வந்தது. பூமியிலிருந்து பயிர்கள் வந்தன. பயிர்களிலிருந்து மனுஷன் உருவானான். மனுஷனால இறைவனை அடைப்பட வேண்டும் அப்படின்னு வருது இல்லை தைத்திரிய உபநிஷத்துல. அப்படி இருக்கச்சே அப்போ இந்த மாதிரி இருக்கச்சே இது எப்படி சொல்ல முடியலன்னு சொல்ல முடியும்? பிராக்யேன ஆத்மா சம்பரிஷ்வக்தன்னு ஆத்மாவை அந்த அது இவன் பிரஜை இல்லாம இருக்கான். யாரு? தூங்கர்ச்ச. பரமாத்மா பிரஜையோட இருக்கான். அவன் பிராக்யேன ஆத்மா. இவன் பிரஜை இல்லாத ஆத்மாவை இந்த பிரஜேன ஆத்மா இருக்கானே அவன் சம்பரிஷ்வக்த நன்கு அணைக்கப்பட்டு அவன் தூங்குகிறான். இது விவரங்கள்லாம் பின்னால் டீட்டெயிலாக ஒவ்வொரு அதிகம் தனியாக பார்க்க போனோம். அப்போ ஆக மொத்தம் இது வந்து பிரம்மத்தால் அணைக்கப்பட்டிருக்குனாலையும் மூலப்பிரகிருதி இல்லை. இன்னொன்று அதுதான் பிரம்மம் தான் முயற்சி பண்ணி இன்னொன்னா வரிசை ஆகாசத்துலேருந்து பூமி வீட்டில் பண்ணிச்சு அப்படிங்கிறதுனாலையும் அதில் இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் சரி எப்படி முடியும் போட்டோம். இது இப்பெல்லாம் பண்ணுறான்னாக்க அவனுக்கு மலையை பண்ண தெரியுது, மடுவை பண்ண தெரியுது, சமுத்திரத்தை பண்ண தெரியுது, எவரெஸ்டையும் தெரியுது, சேலஞ்சர் டீப்பையும் தெரியுது. அப்படின்னாக்க ஏன் அவன் உத்தனால மட்டும்தான் முடியும். ஏன்னா சர்வஜா சர்வவித்து அவன் எல்லாவற்றையும் முழுதும் அறிவான். ரெண்டுக்கு அர்த்தம். சர்வஜா அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சவன் அர்த்தம். சர்வவித்துனாலும் எல்லாத்தையும் அறிய முடியாது. ஆனா என்ன வித்தியாசம்னாக்க சர்வஜா என்ன செய்யணும் எப்படி செய்யணும் தெரிஞ்சவன். சர்வவித்து இந்த பொருளின் தன்மையை நன்கு அறிந்தவன். சொன்னோம் இல்லையா,
ஒரு கல்லை பார்த்தா சிற்பி அதுலேருந்து ஒரு அழகான யானையை வடிவடிச்சான்னாக்க அவனுக்கு இந்த கல் இந்த யானையாக கூடியத்துக்கு லாயக்கானது பண்றேன் அப்படின்னு பண்ணான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவன் சர்வஜா சர்வவித்து அவனால பண்ண முடியும் அப்படின்னு வருது. புரியுதா? ஆகவே இது அதாவது உயிர் உள்ள அல்லது ஞானம் உள்ள ஒருவனால பண்ணப்பட்டிருக்குமே தவிர்த்து அது தானாவே ஆகாது. ஆனா சாங்கின் விட மாட்டேங்கிறான். திருப்பி திருப்பி அரிசியை தான் பண்ண போறான். திருப்பி ஆர்கியூ பண்ணிருக்கான் ஒவ்வொரு வகையிலும். நீ சொன்னீங்கிறான். நம்ம சொன்ன ஒரு வார்த்தையை எடுத்து முடிச்சுக்கோம். வேற ஒரு கொட்டேஷன் எடுத்து காமிப்பான். பாத்தியா அப்படி சொல்றீங்க, பாத்தியா அப்படிங்க போறான். பார்த்து தோன்றோம். இந்த களத்தின் கருப்பொருள் சாந்தோக்கிய உபனிஷத்தில் 6ஆம் அத்தியாயத்தில் பிரம்மத்தை அறிய விரும்பிய மகனுக்கு முத்தாலக ஆருணி என்னும் ரிஷி உபதேசத்திற்காக வரும் வாக்கியங்கள். சதேவ சோம்யா இதமக்கிற ஆசித் என்றார். இதை விளக்குவோம். முத்தாலகரின் மகன் சுவேதகேது 12 ஆண்டுகள் குருகுலவாசம் செய்து திரும்பினான். அவன் தான் யாவும் அறிந்து விட்டதாக இருமாந்திருந்தான். அவன் தந்தை அவன் பெற்ற அறிவு மெய்யறிவு அல்ல என்பதை அறிந்து அவனிடம், குழந்தாய், எந்த ஒன்றை அறிந்தால் யாவும் அறிந்ததாகுமோ அந்த கட்டளையை, இந்த மெய்ப்பொருளை அறிந்தாயா என விரும்பினார். மகன் தனது ஆசான் தனக்கு தெரிந்தவை யாவற்றையும் தனக்கு சொல்லிக் கொடுத்திருப்பதாகவும் அதை தந்தையே சொல்லித்தர வேண்டும் என்று கேண்டினான். அதற்கிணங்க அவர் வனையப்பட்ட சட்டி, பானை, மடக்கு, சராபம் ஆகியவற்றையும் காட்டி, இந்த மண்கட்டியே இருந்தால் அதன் காரியம் யாவும் அறியப்பட்டதாகும். இவற்றில் காரணம் என்பதே மெய்ப்பொருள். மற்ற உலக வழக்கிற்காக வெவ்வேறு பெயர்களில் வடிவங்கள் வழங்கப்படுகின்றன. அதுபோல் உலகின் துவக்கத்தில் சத் ஒன்றே இருந்தது. அது பலவாக ஆவேன் என்று முனைந்தது. அதனால் உலகை படைத்து அதனுள் நிறைந்தது. நீயும் அந்த சத்தே பிரம்மே ஆகிறாய். இங்கு சத்து என்பது யாவற்றையும் காரண பொருள். நீ இருக்கியே, உனக்கு எது காரணம்? சத்து தான் காரணம் அப்படின்னு அதுக்காக சொன்னார். இதில் தோன்றும் ஐயம். இங்கு சத்தென குறிப்பிடப்படுவது இந்த உலகு என சுட்டி காட்டப்படும் உயிருக்குள்ள காரணமாகும் பிரதானமா அல்லது பிரம்மமா என்பதாகும். இதான் முதல்ல ஆரம்பிச்சே பார்த்தோம். நம்ம இங்கு சாங்கியர்கள் கொள்ளும் பொருள். இங்கு சத்தெனப்படுவது பிரதானமே. ஏனெனில் இதம் என்று உலகே சுட்டி காட்டப்படுகிறது. இதம் சொன்னாக்க சுட்டி காட்டுறதுக்கு நேர காமிக்கு இதம். இதெல்லாம் இது முக்குணங்களும் கூடியிருக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, உலகம் முக்குணங்களோடு இருக்கு, பிரகதி முக்குணங்களோடு இருக்கு, விகாரம் அடைந்து கொண்டே இருக்குது. ஆமா, அதுவும் விகாரம் அடையுது, இதுவும் விகாரம் அடைகிறது. நானும் தான் சென்னையில் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் இருந்தேன். இப்போ போனால் சென்னையில் எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. எல்லா இடம் மாறி போயிருக்கு, விகாரம் அடைஞ்சிட்டு இருக்கு. எல்லாம் அசத்து, அதெல்லாம் வருது. உலகு என்னும் காரியத்துடன் தொடர்பு கொண்டதாகவே காரணம் இருத்தல் வேண்டும். இப்போ உலகு அப்படிங்கிறது காரியம், காரணம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். எப்படி வளையலுக்கு தங்கம் காரணமோ அந்த மாதிரி முக்குணமுடைய உலகுக்கு காரணம் தங்கமாகத்தான் இருக்கணும். இது பிரகிருதியாகத்தான் இருக்கணும். முக்குணமுள்ள பிரகிருதியாகத்தான் இருக்கணும். மற்ற இருக்க முடியாது. அறிய வேண்டியது உலகை. ஆகவே அதன் காரணமான பிரதானத்தை அறிந்தால் இவ்வுலகம் மட்டும் அழியப்பட்டதாகும். உலகம் நல்லா தெரிஞ்சுட்டேன்னாக்க மற்றெல்லாம் தானாகவே தெரியும். அப்படிங்கிறது அவனுடைய ஆர்குமெண்ட். இதுக்கு வேதாந்திகளின் மதிப்பு. வேதாந்திகள் சொல்றச்சே அத்வைதிகளும் சேர்த்தான் சொன்னாங்க. ஏன்னா அத்வைதி, விசிஷ்டாத்வைதி, துவைதி, இவா 3 பேரும் வேதாந்திகள். மற்ற பேரெல்லாம் வேதாந்தத்தை ஒத்துக்கிறது இல்லை, உபனிஷத்தை ஒத்துக்கிறது இல்லை. அது முனைந்தது, எண்ணியது என்று இருப்பதால் எண்ணுதல் என்ற சொல் உயிரற்ற பொருளுக்கு அவைய உயராது. அதான் சொன்னேன், மனம் தானே சேராக ஆக முடியாது. அதுக்கு எண்ணம் கிடையாது. படைத்தல் என்னும் சொல்லுக்கு வேண்டிய திறனும் படைத்து காத்து அழித்தல் என்ற முனைப்பும் அதுக்கு ஏற்படாது. இப்போ நீ சொன்னது எதுலேருந்து வந்ததுன்னு சொன்னோம், எதால் காக்கப்படுறது, எதில் அழிக்கப்படுறது, இந்த 3 பிரகிருதிக்கு இருக்க முடியுமான்னு முடியாது. அது உன்னால படைக்கப்பட வேண்டியிருக்கு, இன்னொன்னால காக்கப்பட வேண்டியிருக்கு, உன்னால அழிக்கப்பட வேண்டியிருக்கு. இந்த 3 பிரகிருதிக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு அறிவுள்ள ஒன்றா தான் முடியும். ஆகவே ஒரு பொருளை படைக்கிறதுக்கு முன்னால இந்த பொருளை இதிலேருந்து படைக்கலாம். எப்படி படைக்கணும், இது படைச்சா இதோட உபயோகம். நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு வச்சுக்கணும், ஒரு பிளாஸ்டிக்லேயே ஒன்று பண்ண வச்சுக்கணும், இதுக்கு உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறது முன்னால பண்றதுக்கு ஆரம்பிக்கச்சு எனக்கு தெரியணும். இப்படி பண்ணது தெரியணும். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு ஒரு புத்திசாலியான ஒருத்தனை வச்சுதான் பண்ண முடியுமே தவிர்த்து யார் வேணாலும் பண்ண முடியாது. இதற்கு படைத்தல் என்ற சொல்லுக்கு வேண்டிய திறனும் படைத்து காத்து அழித்தல் என்ற முனைப்பும் அதுக்கு ஏற்படாது. புருஷோத்தமனுக்கே உள்ளது என்று பல இடங்கள் காட்டப்பட்டுள்ளது. ரொம்ப கிளீனா இதை சொல்றது. ஏன்
பழந்தமிழ் நூல்லையும் இருக்கு, நான் படிச்சு காமிக்கிறேன் பாருங்க. இது அவனால் தான் படைக்கப்பட்டதுன்னு புக்கிலாம் பழங்காலத்து சங்க நூல்கள் இருக்கு. இதுக்கு சாங்கியர்கள் கூறும் விளக்கம்: இங்கு எண்ணியது என்னும் செயல்பாடு நேரடி பொருள் கொள்ளத்தக்கதில்லை. பயிர்கள் மழையை எதிர்நோக்கி இருந்தன, இலக்கணையாக கொள்ளப்படணும். இலக்கணைனாக்க முக்கியமான பொருளை விட்டுட்டு அடுத்த பொருளை வச்சுக்கிறது. உதாரணமா கங்கையில இடைச்சேரி, கங்கையில் இடைச்சேரினா கங்கை உடச்சி இடைச்சேரி இருக்க முடியுமா? இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? கங்கையோட கரையில அப்படின்னு அர்த்தம். கங்கையோட கரையில இடைச்சேரி இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் வரா, அதில் மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் சிவப்பு சட்டை போட்டிருக்காங்க. இந்த சிவப்பு சட்டைக்காரன் வரான்ப்பா அப்படிங்கிறது. அப்போ சிவப்பு சட்டை போடாதவளையும் சேர்த்து சிவப்பு சட்டைன்னு சொல்லணும். ரைட்டு. அந்த அந்த ரூமில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சேர்ஸ்லாம் ரொம்ப சத்தம் போடுது. சேர் சத்தம் போடுமா? சேரில் உட்காந்து மனுஷன் சத்தம் போடுறான். இந்த மாதிரி சொல்ற இலக்கணைன்னு பேர். இந்த இலக்கணை அடுத்தது கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்க போனோம். இலக்கணை, அந்த இலக்கணை இதனால வருதுன்னு சொன்னாங்க. இலக்கணையை வச்சுட்டு போகிறோம். அவங்க பிரகிருதி படைச்சது முனைஞ்சதுன்னு சொல்றத இலக்கணைக்கு ஒரு முழு அர்த்தமா எடுத்துக்காம இதுக்கு பிரகிருதிக்கு இது திறமை இருக்கு, அதுவா படைச்சுன்னு வச்சுக்கலாமே அப்படிங்கிறது இவாளுடைய கன்டென்ஷன். இவை இலக்கணையாக முக்கியமற்ற பொருளாக கொள்ள இயலாது. ஏனெனில் ச ஆத்மா என்னும் ஆத்மா என்னும் உயிர் பொருள் காட்டப்பட்டுள்ளது. அதை உபாசிப்பவர்களுக்கு வீடு பேறு கிட்டும் என்பதால் உயிர் பொருள் இலக்காகுது. இப்ப எது இந்த மாதிரி பண்ணித்தோ அது உபாசனை பண்ணினாக்க உனக்கு முக்தி கிடைக்கும். முக்திங்கிறது என்ன? இந்த பிரகிருதியோட கல்ச்சர்ஸ்ல வெளியில போறதுதான். உலகத்தை படைச்ச பிரகிருதி, அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொன்னாக்க நீ அதையே உபாசனை பண்ணினாக்க எப்படி அதை விட்டு வெளியில போக முடியும்? நம்ம அதை வேண்டான்னு விளக்க வேண்டியதை திருப்பி அதையே உபாசனை பண்ணி அடைவது முடிய முடியுமா? இது ஒரு நகைப்பு கிடமா இருக்கு இல்லையோ? அது காரணப்புள்ள விவரிக்கையில் உலகிற்கே உரிய தாழ்ந்த குணங்கள் எதுவும் கூறப்படவில்லை. அப்ப என்ன பண்ணணும்னாக்க இந்த பொருள் சொன்னாக்க என்னென்னலாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு அயர்ன் பார் அப்படி எடுத்தோம்னாக்க இதுல என்னென்ன இருக்கு? இவ்வளவு அயர்ன் இருக்கு, இவ்வளவு கார்பன் இருக்கு, இவ்வளவு சல்பர் பாஸ்பரஸ் எல்லாம் இவ்வளவு இருக்கு. இது இந்த பொருளுக்கு உபயோகப்படும். ஹை கார்பன் ஸ்டீல், ஹை ஸ்பீட் ஸ்டீல், வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி ஒன்றை அறிந்து அதனால் யாவற்றையும் அறிய வேண்டும் என்ற முனைப்பிற்கு உயிர் பொருளை மட்டும் அறிந்தால் யாவும் உயிர் பண்டங்களுடன் கூடிய உலகு அறியப்பட்டதாக என்று பொருந்தாது. உடம்பை மட்டும் தெரிஞ்சுனா போருமா? உயிர் தெரிய வேண்டாமா? எனக்கு சோ தெரியும். அவர் பெரிய மேத்ஸ் ப்ரொஃபஸர். சரி, அவர்கிட்ட போய் சந்தேகத்தை கேட்டுக்குவோம். போனா அவர் இறந்து போய் கீழே கிடக்கிறார். கேட்டா போய் சொல்லுறா அவருடைய உடம்பு தான் நமக்கு தெரியுது நமக்கு. அது மாதிரி எந்த ஒன்று தெரிஞ்சுனா உலகம் பூரா தெரியும்னாக்க நீ சொல்றபடி உலகில் உயிரல் பொருள் ரெண்டும் இருக்கு. இந்த உயிரல் பொருளை மட்டும் தெரிஞ்சுட்டாக்க உயிர் தெரிஞ்சதாக ஆகுமா? ஆக முடியாது. ஒருவன் உறங்குகையில் உலகின் காரண பொருளான பரமாத்மா அடங்குகிறான் என்பதால் அது உயிரல் பொருள் என்று கொண்டால் அவன் இறந்து விடுகிறான் அர்த்தம். ஆக உலகத்தை சென்றான் எல்லாரும் ஆழ்ந்த உறக்கத்துல பரமாத்மாவுடன் ஒன்று இருக்கின்றனர். உலகத்தை படைக்கிறது பரமாத்மா, உலகம் மூலப்பொருளால் படைக்கப்பட்டது. அப்படின்னு என்னாச்சு? இவன் உயிருள்ளவன் மூலப்பொருள் ஒன்றி இருக்கிறான், ஆகவே அவன் இறந்து விட்டான். அப்படின்னா எவ்வளவு ஒரு லாபபிள் சிச்சுவேஷன் இது. இந்த உபனிஷத்தில் மற்ற உபனிஷத்துகளிலும் இது தவிர்த்த மற்ற இடங்களிலும் உயிருள்ள பொருளே உலகின் காரணம் என காட்டப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லை, 4-5 இடத்துல ஒரே இடத்துல கெடுத்து வச்சுட்டு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. வேற ஒன்றும் வேண்டாம். சொன்னேன், நீங்கள் ஏதோ ஒரு புடவை வாங்க போகணும்னு வச்சுக்கோங்க, ஒரே கடையில் பார்த்து எடுத்துன்னு வந்துடுறீங்களா? அதே மாதிரி இருக்கணும், இந்த பார்டர் இருக்கணும், இந்த கலர் இருக்கணும், இப்படி ஒன்றுன்னா ஒரு கடையை தேடி கடைசியில் வந்து எடுக்குங்களா? சரி, எல்லா ஆப்ஷனும் என்ன பண்ணிருக்கு சொல்லு? எல்லாத்தையும் சொல்லு. பிரம்மம் தான் காரணம் கிளியராக சொல்லியிருக்கு. அதுக்கு ஆத்மா எல்லா பேர்லாம் சொல்லியிருக்கு. ஆக மொத்தம் நீ சொல்ற மாதிரி ஆத்மா அல்லாத பேரதும் சொல்ற மூல பிரகிருதி அது இருக்க முடியாது. ஆகவே உலகின் காரண பொருள் உயிரற்ற பிரதானமாக இயலாது. ஆக இது ஆல் தீஸ் திங்ஸ், இந்த பிரதானங்கிறது நீ சொல்ற இது இதா ஆக முடியாது. 5ஆம் களத்தில் ஸ்ரீ ராமர் பொருள் உலகின் காரணமாக உயிரற்ற பிரதானம் இருக்க இயலாது. உலகின் தாட்சிகளுக்கு எதிர்த்தட்டான நற்பண்புகள் யாவிற்கும் கொள்கலனாகும் புருஷோத்தமனே அவன் எண்ணினான்
என்று அதுக்கு பொருளாகும். ஆகவே அவனே உபாசிக்கப்பட வேண்டும். அவனை உபாசிச்சுனாக்க மோட்சம் கிடைக்கும். அதை விட்டுவிட்டு மூலப்பிரகிருதி உபாசனம் பண்ணாக்க எப்படி மோட்சம் கிடைக்கும்? அதனால தட் இஸ் இம்பாசிபிள். அப்படி உலகின் காரணம் உயிரற்ற பிரதானம் அல்ல, உலகின் தாட்சிகளற்ற நற்பண்புகளின் கடலான புருஷோத்தமனே என்பது இதனால் நிறுவப்படுகிறது. இந்த கருத்து நமக்கு பழைய சங்க நூலான இதுல இருக்கு. இதுல பரிபாடல் இருக்கு. பரிபாடல் சொல்றேன் இல்லையா, நற்றிணை நல்ல குறுந்தொகை 500 ஒற்ற பதிற்று பற்று ஓங்கு பரிபாடல் கற்றிருந்தார் எட்டு கலியோடு அகம்பரம் என்று இத்திரத்தை 8 தொகை 8 தொகை நூல்களில் ரொம்ப சிறந்தான பரிபாடல் இருக்கு. பரிபாடல்ல 13ஆம் பாடல், முந்து யாம் கூறிய 5 ஒன்றில் போற்றிய விசும்பும் நீயே, 2 உணரும் வழியும் நீயே, 3 உணரும் தீயும் நீயே, 4 உணரும் நீரும் நீயே, 5 முற்றிய நிலம் நீயே. இதே போல இவர் திருமிழை ஆழ்வார் திருச்செந்தூர்த்தத்தில் பூநிலாய 5 புனர்கண் என்ற 4 தீநிலாய 3 சிறந்த கால் 2 மீனிலாய 1 வேறு வேறு தன்மையாய் நீநிலாய் என்ற வண்ணம் யார் நினைக்க வல்லரே. அதாவது ஆகாசம் இருக்கு இல்லையா, ஆகாசத்துக்கு ஒரு குணம். என்ன குணம்? சப்தம். அதுக்கு அடுத்தது வாயு. வாயுக்கு ஒரு குணம். என்ன குணம்? ஸ்பர்சம். காற்று நம்ம வீசுறதை வச்சுதான் தெரிய முடியும் நமக்கு. அதே மாதிரி அடுத்தது ஒளி. தீக்கு உள்ள குணம் ஒளி, கண்ணுக்கு படுறது. அதுக்கு அடுத்தது நீர். நீருடைய குணம் ரசம், நாக்குக்கு ருசிக்கிறது. 5வது உலகம். உலகுக்குள்ள குணம் மனம், கந்தவதி பிருத்திவி. இது எப்படி தெரியும்? ஒரு மழை பெஞ்சதுன்னா பாருங்க, பூமியில கம்முன்னு ஒரு வாசனை வருது பாருங்க, அது பூமிக்கு இயற்கையாக உள்ள ஒரு குணம். ஆகவே இந்த 5 குணங்களும் 5 நிலைகளும் பிரம்மத்துக்கு, பிரம்மம் உள்ள இருக்கிறதுனால மூலப்பிரகிருதிக்கு ஏற்படுறதை தவிர்த்து அதுக்கு தானா ஏற்படாது அப்படிங்கிறது அதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ சொல்றிய இதை நினைச்சா உனக்கு மோட்சம் கிடைச்சிடுங்கிறிய, முடியாதே. ஆறினர் துழாயும் நல்கியோ நல்லதை ஏறுதல் எளிதோ வேறு வேறு திறக்கம் அப்படின்னு பரிபாடலே வந்திருக்கு. அப்படி இருக்கிறச்சு நீ சொல்ற இந்த மூலப்பிரகிருதினால் இருக்க முடியுமா? தட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு இதில் முடிக்கிறேன். இப்போ இது மட்டும் பார்த்தோம் இல்லையா, இதுல என்னென்ன கேள்விகள் இருக்கு உங்களுக்கு, அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக கேளுங்க. ஏன்னா அந்த அன்னைக்கு பார்த்தா நம்ம கேள்விகள் தான் முடிச்சுட்டு போனது தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னொன்று பாருங்க, இதையும் பார்த்துக்கலாம். நற்றினையினுடைய காப்புச்செயல் ஒன்று இருக்கு. மாநிலம் சேவடியாக, தூநீர் வளைநரல் பபம் முடுக்கையாக, விசும்பு மெய்யாக, திசை கையாக, பசுங்கதிர் மதியமுடு சுடர் கண்ணாக, இயன்றையெல்லாம் பயின்று அகத்தடக்கிய வேத முதல்வன் என்ப தீதர விளங்கிய திகிரியோனே. உலகத்துல எல்லாம் தாவனானா அப்படிங்கிறது எப்போ கிமு 7, 8ஆம் நூற்றாண்டுகள்லயே இருந்திருக்கு. ஆக தமிழ்நாட்டில் அன்னிலிருந்து வழங்கி வந்தது இந்த கருத்துக்கள் தான். அதாவது உயிரல் பண்டம், இறைவன் 3, சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் என்ற பகுதி அந்த காலத்தில் கருத்துக்கள் இருந்ததுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியாது. ஆகவே நம்ம இப்ப சொன்ன மாதிரி மூலப்பிரகிருதியை சொல்ற அவிரற்ற பண்டமானது உலகத்துக்கு காரணமாக ஆதல் இயலாது அப்படின்னு முடிக்கிறது. இப்ப சொல்லுங்க, உங்க கேள்விகள்லாம் கேளுங்க. இது நீங்க ஒப்புக்கிறாளா இல்லையா? இதை மறுக்கலாமே? யாராவது? பாலாஜி? சுவாமி இல்ல சுவாமி, அது எனக்கு புரியுது சுவாமி. பட் வந்து அதாவது மறுக்கலாம் சுவாமி. இதுல டவுட்டே ஒண்ணு இல்லையா உங்களுக்கு? இது வந்து இல்ல சுவாமி, கொஞ்சம் நெருடலான சப்ஜெக்ட் சுவாமி. பட் ஸ்டில் வந்து ஏற்கனவே பார்த்துட்டு புரியுது சுவாமி அடியனுக்கு. இது எல்லாமே வந்து அவங்க மறுத்து சொல்றாங்க. நான் இப்ப என்ன சொல்றேன்னாக்க, இப்ப சொல்ற இந்த ஆர்கியூமெண்ட்ல நம்ம பார்த்தோம், எது காரியமோ அதுதான் காரணம், எது காரணமோ அதுதான் காரியம்.
ஸோ உலகம் முக்குணத்தோட இருக்கு, மூலப்பட்டு முக்குணத்தோட இருக்கு. அதுதான் இது. அப்படிங்கிறதுக்கு இந்த மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு இதை நீங்க ஒத்துக்க முடிகிறதா, முடியலையா? முடியுதுன்னா ஏன் முடியுது, முடியலன்னா ஏன் முடியல? பிரதானம்னு ஒரு சின்ன சலனம் ஏற்பட்டு 3 குணங்களும் மாறுது. நீங்க முதல்ல வந்து மூல பிரகிருதி அப்படியே அமைதியா எல்லாம் இருக்கு, அச்சேதனம், ஆமா. நேச்சர். ஆமா. அது குவைட்டா எல்லாம் அப்படியே இருக்கு, எல்லாம் சமமா இருக்கு. அப்ப வந்து நீங்க வந்து பிரதானம்னு ஒரு சின்ன சலனம் ஏற்பட்டு எல்லாமே நேச்சர் எல்லாமே உருவாகுது, ஆமா. ஒன்னொன்னா வருது. அதுக்கு ஆமா. வந்து நீங்க தைத்திரிய உபநிஷத்துல வந்து சொன்னீங்க ஆகாசம், அது இது இதெல்லாமும் நேச்சரா எவல்யூஷன் தியரியில இருக்கிற மாதிரி தான் வருது. இது எல்லாமே ஆமா. ஆகாசம், அது அடுத்தது பயிர்கள் வந்தது, மனுஷன் வந்ததுன்னு. ஆமா. இது எல்லாமே எவல்யூஷன் தியரி படி, சயின்ஸ் படியே இருக்கு. பட் ம். நீங்க இப்ப கொண்டு வந்து அந்த ஆத்மா பிரம்மத்தை சேர்த்து ஜாயின் பண்ணி ஒண்ணு சொன்னீங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் இன்னொரு வாட்டி சொன்னா பரவாயில்ல. ஏன்னா சயின்ஸ் எல்லாம் இது எவல்யூஷன் தியரி எல்லாருக்கும் இதெல்லாம் தெரியும். இது வந்து எல்லாரும் படிச்சதால மண்டையில அப்படியே ஊறி கிடக்கு. ரைட் ரைட் நம்ம நீங்க என்ன சொன்னீங்கனாலும் இது வந்து நம்மள கான்ஃப்ளிக்ட் பண்ணும். ரைட். என்ன வந்து நம்ம எத்தனை தடவை சொல்லும் போதும் இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து மனசுல எப்பயும் வரும். அடி வாங்கும் போது தான் நம்ம பயந்துன்னு சாமிட்ட போவோம் எப்பயுமே. எது நம்மளால முடியாதது 1000 இருக்கு. நம்மளால முடியாதுன்றது வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா போயிடுவோம். எல்லாரும் போய் கால்ல விழுந்துருவோம். ஆனால் இப்போ நீங்க ஆர்குமெண்ட் பத்தி சொல்லும்போது, நீங்க இப்ப சொன்னீங்க ஒரு ஆத்மா கொண்டு வந்து சேர்த்தீங்கல்ல, அதை இன்னொரு வாட்டி சொன்னா கொஞ்சம் புரியும். அதான் தைத்தியம் சொல்ல முக்கியமான பாயிண்ட். அதான் சொன்னேன். அவனா தஸ்மாத்வா எதஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூத மூல பிரகிருதி அப்படியே இருந்தது, முக்கனோட சேர்த்து இருந்தது. அப்படியே இருந்ததுனாக்க அதுவே உலகாயிடுமா? சுவாமி உங்ககிட்ட இன்னும் கரிகாய் இருக்கு, உப்பு புளி மிளகாய் எல்லாம் இருக்கு, அதுவே குழம்பாயிடுமா? ஆகாது இல்லையா? அதை வந்து இதுக்கு ஆக்கக்கூடிய பக்குவமா பண்ணணும். கரிகாய் வாங்குறோம், வாங்கினா அலம்பிட்டு முதல்ல திருத்துறோம், அது தளியாகிறதுக்காக வேகிறதுக்காக ஒரு சான்ஸ் கொடுக்குறோம், அதை ஒருத்தர் பண்ணி ஆகணும். இல்லாமல் வாழைக்காய் அப்படியே வாங்கி நேர அதை இதில் வச்சா அது வெந்துடுமா? வேகாத. ஆக அதை தயார் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும். ரைட்டு, இவ்வளோலாம் பண்ணதுக்கப்புறம் இதில் இந்த பொருளை இவ்வளவு சேர்க்கணுங்கிற எண்ணம் வேணும். அதிகமாக சேர்த்தா உப்போ பொடியோ ஜாஸ்தியாக போயிடலாம். அப்போ அது ஆக முடியாது, உபயோகமான பொருளாக இருக்க முடியாது. நம்ம இதெல்லாம் தெரியாமல் நம்ம கறி பண்ண ஆரம்பிச்சு அது கறியாக தான் முடியும். அதனால அதெல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு திறமையுள்ள ஒரு மூளை செயல்பட்டான ஒரு மனம் செயல்பட்டாகணும். அப்போ மூலப்பிரியத்தில் இருந்திருக்கு ஏதசாத்மனா ஆகாச சம்பூதன், முதல்ல ஆகாசத்தை உண்டாக்கிது. அதோட ப்ரோக்ராம் எழுதி வச்சிருக்கு. இந்த ஆகாசம் வந்ததுனாக்க அதுலேருந்து காற்று வரணும், அதுலேருந்து காற்றுலேருந்து தீ வரணும், தீயிலேருந்து நீர் வரணும், நீர்லேருந்து பூமி வரணும், பூமியிலேருந்து பயிர்கள் வரணும், பயிர்லேருந்து ஆத்மா வரணும். வரிசையாக போட்டிருக்கு. அதான் இந்த பக்கம் 424 பக்கத்துடைய இதை பார்த்தி அந்த ஸ்கீமை பார்த்தீங்கன்னா தெரியும். அது இது இந்த கம்ப்யூட்டரில் அல்காரிதம்ஸ் எழுதுகிற மாதிரி பகவான் பண்ணி வச்சிருக்கான். பண்ணி வச்ச உடனே அதுலேருந்து ஒன்றா பிரிஞ்சு வருது. இப்போ இந்த அட்டாமிக் ஃபிஷன் ஒரு ஆட்டமை வச்சு வேற அடித்தோம்னாக்க அது பலதா பிரிகிறது. அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஆரம்பத்தில் பகவான் தது ஐக்ஷதை தான் நினைச்சான். அவனுக்கு என்னன்னாக்க இப்போ நம்ம மாதிரி சரி எல்லாம் கரிகாயெல்லாம் இருக்கு, சரி இதெல்லாம் வந்து கறி வந்து ஆயிடுமானாக்க ஆகாது, நம்ம போய் பர்சனலாக பண்ணி ஆகணும். ஆனால் பகவானுக்கு அவன் சர்வஜா சர்வவித்து, எல்லாத்தையும் நன்னா தெரிஞ்சினவன், நன்னா செய்யக்கூடிய திறமைப்பட்டவன். அவன் நினைச்சாலே போதும். அவனுடைய முனைப்பினால மட்டுமே அது என்ன ஆச்சுனாக்க அவன் போய் பிசிக்கலாக பண்ணாமலேயே அதெல்லாம் இவ்வாறாக உன்னோட ஒன்று வரிசை ஆகிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி எந்த பொருள் இருந்தாலும் அந்த பொருளை மற்றொரு பொருளாக மாற்றுறதுக்கான செய்முறைகள்லாம் தெரிஞ்சு அவன் நினைச்சான்னா அது நடக்கிறது. அதுக்காகத்தான் அவனுக்கு என்ன பேரு, நமக்கு இருக்கிற கோளாறுகள் அவனுக்கு இல்லை. அவனுக்கு என்ன கோளாறு இருக்கு? பாபம் இருக்கு. அவகத பாப்மா விஜரோ விமிருத்யு விசோகா
விஜிகித்சக, அபிபாசக, இந்த 6 குணம் இருக்கு. அபகத பாத்மானா நமக்கு பாவங்கள் கர்மாக்கள் இருக்கு, அது தொலைக்கத்தான் வந்துருக்கீங்க. இந்த உயிர் எடுத்துக்கிறது அது எடுத்துக்கிறது தான். அப்போ விஜரஹா, ஜரை, வயசாகிறது இல்லையா, ஜெரியாட்ரி, அது வரதில்லை. விஜரோ. விமிருத்யுகு, அழிவு கிடையாது. விமிருத்யுகு. விசிகித்சக, விசிகித்சக அவனுக்கு பசி எடுக்கிறது இல்லை. அபிபாசக தாகம் எடுக்கிறது இல்லை. விசிகித்சக அபிபாசக. அபகத பாத்மா வெரோ விஜரோ அபகத பாத்மா விஜரோ விமிருத்யு விஷோக சோகம் இருப்பதில்லை. நமக்கு சோகமே ஏற்படுன்னு யாருக்கா சொல்ல முடியுமா? நம்ம லைஃப்ல எத்தனை சோகப்பட்டிருக்கோம். ரொம்ப ஃப்ரெண்ட் நியர் அண்ட் டியர் யாராவது போயிட்டாலும் வச்சுக்கோங்க, சோகப்பட்டிருக்கோம். இதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த தாழ்ச்சிகள் அவன்கிட்ட இல்லை. இல்லைங்கிறது சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றான், நற்குணங்கள் இருக்கு. அவன் என்ன பண்றான், சத்தியகாமகா சத்திய சங்கல்பா. சத்தியகாமகன்னா அவன் நினைச்சது நடத்தும் திறன் படுத்தவன். சத்திய சங்கல்பா தன் முனைப்பினாலே அத்தி படைக்கக்கூடியவன். அதனால இந்த குணங்கள் இருக்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு ஆத்மாவை இருக்கிறனாலதான் மூல பிரகிருதியை முதல்ல முயற்சி பண்ணி 3 குணங்கள் சமமா இருக்குச்சு, அதில் ஒரு சலனத்தை ஏற்படுத்தி அது பிரதானமாக ஆக்கிறதுக்கும், அந்த பிரதானத்திலிருந்து அகங்காரத்தை கொண்டு வரத்துக்கும், அகங்காரத்திலிருந்து நம்முடைய பொறிகளை படைக்கிறதுக்கும் அவனுக்கு முடிகிறது. பஞ்சபூதங்களை படைக்க முடிகிறது. ஆகவே அதனால என்ன ஆகுதுனாக்க, இந்த மாதிரி ஒருத்தன் இல்லைன்னாக்க என்னத்தை தான் மூலப்பிரகிருதி இருந்தாலும் மூலப்பிரகிருதியாகத்தான் இருக்குமே தவிர்த்து அது தான் இருக்க முடியாது. இன்னொன்னும் அவனுக்கு பரமாத்மாவுக்கு விபு எங்கும் நிறைஞ்சவன். மூலப்பிரகிருதிக்குள்ளேயும் இருக்கான், ஆத்மாவுக்குள்ளே இருக்கான். ஆக இந்த மூலப்பிரகிருதிக்குள்ளே இருக்கிற ஆத்மாவே அவன் தானாவே நினைச்சு இந்த மூலப்பிரகிருதியை மாற்ற முடியும். அதனால all these things can happen only and only when Paramatma is there. புரியுறதம்மா? சுவாமி புரியுறது, நீங்க சொன்னது எல்லாம் புரிஞ்சிருச்சு. இது வந்து இப்ப ரொம்ப சொன்னீங்க இல்லையா, இந்த பிரதான அதாவது சாங்கியத்துக்கு எது மறுப்பா சொன்ன இந்த விஷயங்கள்ல மத்த எல்லாமே வந்து ஸ்மிருதியில சொல்லப்பட்டிருக்கு, முன்னாடியே பண்புகள் கூறப்பட்டிருக்கு, இது எல்லாமே இருக்கு இல்லையா. இதுல 2 பாயிண்ட் மட்டும்தான் இப்ப முனைப்பா, அந்த பிரம்மம்ன்றது முனைப்பா இருக்குன்றது ஒண்ணு, அதனாலயே அதுல அந்த சலனங்களை ஏற்படுத்துற முனைப்பு வந்ததுன்றது ஒரு விஷயம். அடுத்தது இந்த எனக்கு புரியாத ஒரு பாயிண்ட்ன்றது ஸ்வாப்யாத்னு இருக்கு இல்லையா, 6வது ஸ்வாப்யாயாத். அது நீங்க அந்த சுஷுப்தியை பத்தி சொன்னீங்க இல்லையா, அது கொஞ்சம் புரியல, அது திரும்ப சொல்ல முடியுமா? நான் சொல்றேன், தாராளம் சொல்றீங்க அம்மா, கவலைப்படாதீங்க. தெரியும் 1000 இருந்தாலும் திருப்பி சொல்றேன், ஐ எம் ஃபார் இட். ஆனா எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். எங்களுடைய ஒரே நோக்கம் என்னன்னாக்க, நீங்களாம் நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா போகணும். அதுதான் நீங்க எனக்கு பண்ணக்கூடிய கைமாறு. சந்தேகமே இல்லாம கேளுங்க. சுஷுப்திங்கிறது என்னன்னாக்க, எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் 4 நிலை இருக்கு. ஒன்று ஜாகிரதம், ஒன்று ஸ்வப்னம், சுஷுப்தி, அது முக்தம். அடுத்தது ஜாகிரதம்ங்கிறது நம்ம நினைவோடு இருந்து நம்ம மனசு, பொறிகள், உடல் எல்லாம் ஆக்டிவா இருந்து பண்ணக்கூடிய வெவ்வேறு காரியங்கள் பண்றோம் இல்லையா, அதெல்லாம் ஜாகிரதம். அடுத்தபடி என்ன பண்றதுனாக்க, உடம்பு ரெஸ்ட் எடுத்துருக்கு, ஆனா உள்ள இருக்க மனசு ரெஸ்ட் எடுத்துக்கல. அப்ப என்ன ஆகுதுன்னா, மனசு உடம்புக்குள்ளேயே அலைஞ்சிட்டு இருக்கு. அப்ப என்னவோ பழைய தாட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து என்னென்னவோ கனவுகள் எல்லாம் வந்து இது இப்படியாக அது எப்படியாக இல்லாதெல்லாம் வருது. அது சொப்பனம். அப்புறம் சுஷுப்திங்கிறச்சு என்ன இருக்குனாக்க, மனசும் ரெஸ்ட் எடுத்துக்கணும். இந்த மனசு ரெஸ்ட் எடுத்துக்கிறச்சியிலையும் ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. நான் அடிச்சு போட்ட மாதிரி தூங்கினேன், எனக்கு பின்னால் இருந்த எதுவுமே எனக்கு தெரியாது, நியாயம். ஆனால் அதே அந்த அடிச்சு போட்டு தூங்குறவன்ல அவன் மேல ஒரு கொசு இருந்தால் தானே அடிச்சுக்கிறான், அரிச்சா சொரிஞ்சிக்கிறான், பரண்டு படுக்கிறான். இது எப்படி முடிகிறது? நீ எத்தனை பரண்டு படுத்தேன்னு கேட்டால் தெரியுமா? தெரியாது. ஏன் அப்படின்னாக்க, அவன் உடம்புல இந்த நம்ம சயின்ஸ் படி பார்த்தீங்கன்னாக்க மெடுல்லா பிளாங்கெட்டான்னு சொல்லுவா இல்லையா, முகுளம் தமிழ் சொல்லுவான். அது வந்து ஒரு அனிச்ச ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனுக்கு காரணமா இருக்கு. அது இது எல்லாத்தையும் தானா செய்ய விடுறது. ஸோ அது செய்யறதுனால அந்த நிலைமையில என்ன பண்றான், அவன் தான் என்ன பண்றானே அவனுக்கு தெரியல. ஆனா அவனை இதை செய்ய விடுறது பாருங்க, அவன் அறியாமலே இந்த செய்ய விடுறது பாருங்க. அது எதுனாக்க, தாய் குழந்தை படுத்துட்டு இருக்கான், தூங்குறான், அங்கேருந்து வந்து பார்க்குறா, மேலே ஈ முடிச்சுட்டு இருக்கு, தாய் விரட்டுறா. அவன் குழந்தைக்கு தாய் வந்து ஈய விரட்டான்னு தெரியுமா?
தெரியாது. இதுதான் இது அதெல்லாம் சுஷுப்தியில இருக்குது சுவாப்யாயாத். அப்போ அந்த தாய் குழந்தை அன்புடனே அணைச்சின்னு படுத்துக்கிறார். அதே மாதிரி நம்ம எல்லாருமே தூங்கர்ச்சே பரபிரம்மத்தோட ஒன்றி இருக்கோம். இதுதான் அந்த முதல் சூத்திரத்தை சொல்ல. அந்த பிச்சைக்காரன் புதையலுக்கு மேல இருந்தும் புதையல் தெரியாம போறான் பாருங்க, தினம் போறான் வரான், அங்கதான் படுத்துக்கிறான். ஆனா அது தெரியல அவனுக்கு. அந்த மாதிரி நம்ம தினம் பிரம்மக்கிட்ட போயிட்டு தான் வரோம். ஆனாலும் பிரம்மம் இங்க கூட இருந்தது நமக்கு தெரியல. என்னைக்கு நமக்கு தெரியறதோ அப்ப நமக்கு மோட்சம் கிடைக்கும். அது அடுத்தது முக்த நிலைங்கிறது ஹாஃப் வே டு டெத். அப்ப என்ன ஆகுதுனாக்க இந்த செயல்பாடும் இல்லாம போயிடுறது. அதை பத்தி 3rd சாப்டர்ல டீட்டெயில்டா படிக்கும். ஆக இந்த 4 நிலையும் இவன் தூங்கர்ச்சே பிரம்மத்தோட ஒடுங்குறான் அப்படின்னு இதெல்லாம் எது உபனிஷத் சொல்றது. எது உலகின் காரணமோ அதுல ஒடுங்குறான்னு சொல்றது. இப்ப நீ சொல்ற மாதிரி உலகின் காரணம் மூலப்பிரகிருதின்னு சொன்னானாக்க மூலப்பிரகிருதியில் ஒடுங்குறான்னு சொன்னா அர்த்தம் இவன் செத்து போயிட்டான், நேச்சரோட உண்ணாயிட்டான், அவன் இயற்கை எழுதினான்னு சொல்ல வேண்டியதான். புரியுதா? புரியுது சுவாமி. இப்ப சுவாபியாயாத்னா இப்படி புரிஞ்சுக்கலாமான்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. சுஷுப்தியிலையும் செயல்படும் பிரஞைன்னு எடுத்துக்கலாமா அத? சுஷுப்தியிலையும் செயல்பட வைக்கும் ஒரு ஏஜென்ட். செயல்பட வைக்கும் ஒரு நன்றி நன்றி நன்றி. அப்புறம் பாலாஜி ஏதோ கேட்டீங்க போல் இருக்க? இல்ல சுவாமி, இந்த பிரம்மத்தோட வந்து ஒருங்க இருக்கான் தூங்கும் போது அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா வந்து அவன் எப்படி அந்த தாயோட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அவன் தூங்கிட்டு இருக்கும் போது தட்டி விட்டுட்டு அணைச்சு படுத்துக்கிறான்னுட்டு. பட் அந்த ஸ்பரிசம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும், அந்த குழந்தைக்கு தெரியும் நம்ம தாய் பக்கத்துல இருக்கா இல்ல அந்த ஒரு கதகதப்பு. பட் ஆழ்ந்துட்டு தெரியாது இருக்கு. தாய்க்கு தெரியும், குழந்தைக்கு தெரியாது. ஆமா. இப்ப அந்த மாதிரி நமக்கும் வந்து இப்ப பிரம்மம்னா என்னன்னே உணராத ஒரு நிலையில அடியேன்னு இருக்கும் பொழுது அப்ப வந்து பிரம்மம் நம்மள அணைச்சுட்டு இருக்கு அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங்க வந்து ஏற்படுத்திண்டா நன்னா இருக்குமா, இல்ல அது எப்படி அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது சுவாமி? லைக் சுவாமி சொப்பனத்தின் போது இது தூக்கத்தின் போது நம்ம வெளியில போறோமா? இல்ல சுவாமி. வேற கண்டப்படுறதா? இல்ல சுவாமி. அதாவது நம்ம இப்போ நம்ம இங்க இருக்கிறச்சு எத்தனையோ விஷயம் கண்டப்படுறது, நமக்கு எத்தனையோ ஞாபகம் வருது, அது பண்ணணும் இது பண்ணணும் செய்யறது இதெல்லாம் தோன்றது. ஆனால் தூக்கர்ச்சி இதெல்லாம் மறந்து படுறது. அதாவது நமக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரம்மத்தை நம்ம அறியாம வெளியில எங்கேயாவது இருக்கான்னு தேடிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலா இந்த வெளியில போற ஷட்டர்ஸ் எல்லாம் மூடிவிடுங்க. உங்க ஆத்மாவுடைய அறிவை நாலேஜ் தர்மபுதிக்கான இருக்க இந்த உள்ள நோக்கி திருப்பினீங்கன்னாக்க உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பிரம்மம் தெரியும். இது ஏன் இந்த ஷட்டர் திறக்க மாட்டேங்கிறது அப்படின்னாக்க நம்ம கர்மம். இந்த கர்மா ஓவர் கம் பண்ணினாக்க தெரியும். இதுதான் யோகிகளுக்கெல்லாம் தெரியுது. நம்மாழ்வாருக்கு கண்ணை மூடிட்டு இருந்த இந்த பெருமாளுடைய காட்சி கிடைச்சது. அவருக்கு ரொம்ப அனுபவிச்சிருந்தார். அவர் அப்படியான்னு குழந்தை பாடுறார் ஓஹோன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தார். ஆனால் கண்ணை திறந்து பார்த்தார், உலகம் தெரிஞ்சு. அப்பா இது பெரிய கஷ்டமா இருக்கேன், உன்னோட அனுபவிச்சுட்டு இருந்தேன், அதை விட்டுவிட்டு அதுக்கு நேர் மாறா. அதாவது இவனை இத்தனை நாளா நல்லா ஏசி ரூம்ல இருந்தவனை தூக்கி நல்ல வெயில நடுரோட்டில் கொண்டு போட்ட மாதிரி ஆயிடுது பத்தியா எனக்கு ஒவ்வொரு ஆரம்பிச்சிடுறாரு. அது மாதிரி தான் நம்ம வந்து நம்முடைய அகக்கண்களை திறந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவை பார்க்காம இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வருது. எங்கடா போனோம், எத்தனை யோஜனை பண்ணிருக்கோம், தூங்கரிச்சு எங்க போயிருக்கேன் அப்படி யோஜனை பண்ணுவோம். இதனால வரப்பில்லை அந்த பாலாக்கி இது சித்திரகேது வரப்பில்லை, அது சித்திரகேது வரைச்சு அப்ப சொல்றா இல்லையா, நீ எங்க போனேன் எங்க தூங்கிட்டு இருந்தேன் இப்படி கேட்கறா இல்லையா, அந்த மாதிரி வரும். ஓகே. இன்னைக்கு நம்ம பார்த்த சப்ஜெக்ட்ல சுவாமி இந்த வந்து இது வந்து கொஞ்சம் முன்னாடியே சொல்றேன்னா இல்ல இப்படி புரிஞ்சுக்கிறது கரெக்டான்னு தெரியல சுவாமி. ஐ மீன் இப்ப வந்து எல்லாமே வந்து மூல பிரகிருதி அந்த மாதிரிலாம் தெரிஞ்சாலும் கூட ஃபர்ஸ்ட் தேவரீர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றச்ச வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்த வளையல் அதுக்கப்புறமா வந்து மேஜை இந்த மாதிரிலாம் இதுக்கு எல்லாமே வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஈவன் தோ பிரம்மம் வந்து இந்த மாதிரி இருந்தாலும் கூட நிமித்த காரணம் உபாதான காரணம் சககாரி காரணம் இது மூணுத்தையும் தெரிஞ்சுட்டா இந்த கான்செப்டை வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம்.
நம்ம பொருத்த முடியல. இவன் சொல்றான் மூல பிரகிருதியே தானே ஆறுதுன்னு ஆகாது. அதான் ஆமா. சாப்டர் 2ல ஸ்மிருதி பாதம் இருக்கு பாருங்க. முதல்ல ம், ம். 2வது சாப்டர்ல முதல் பாதம் ஸ்மிருதி பாதம் இருக்கு பாருங்க. ஸ்மிருதி பாதத்தை இன்னும் இந்த டீட்டெயில எடுத்து ஆர்கியூ பண்றான். ஆறு சாங்கியன் அது எல்லாத்தையும் Okay. அது பண்ண முடியும் அப்படிங்கிறான். ஏன் பால் தானா தயிராலியா, அதுக்கு என்ன பிரம்மம் வருதுக்கு அப்படிங்கிறான். ம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தானே மாறுற மாதிரி இது மாறிட்டு போறது அப்படின்னு ஆர்கியூ ம், பண்றான். அதனால ம். இப்ப இந்த ஆர்கியூமெண்ட் என்ன தெரியுது நமக்கு, காரணமும் காரியமும் ஒத்திருந்தாலும் காரணத்தை காரியமா ஆக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்ட், ஒரு நிமித்த காரணம் வேணும். அந்த நிமித்த காரணம் பிரம்மம் மட்டுமே தான் இருக்க முடியும். இன்னொரு ஜீவாத்மாவும் இருக்க முடியாது. ஜீவாத்மா இருக்க முடியாது. அடுத்து 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 பார்க்கணும். இது எப்படின்னாக்க, ஃபார் எக்ஸாம்பிள், யாருக்காவது டயபெட்டிக்கா இருக்கிற யூரின் டெஸ்ட் பண்றா, அது எப்படி பண்றா பார்த்துருக்கீங்களா யாராவது லேபில்? இன்னும் சுவாமி லேப்ல பார்த்தது இல்லை சுவாமி. அதான் நம்ம கொடுக்குற சாம்பிளை வச்சுக்கிட்டு ஒரு டெஸ்ட் டியூபரை விட்டு அதில் ஒரு ரியேஜென்ட் விடுவாங்க. அதை விட்டுவிட்டு அது என்ன கொஞ்சம் லேசாக ஒரு டல் கிரீன் ப்ளூ கலரில் இருக்கும். அதை லேசாக ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணால் அது கலர் மாறிட்டே வரும். இந்த கலர் மாறுறச்ச வெவ்வேறு கலர் வந்து பழுப்பு கலர் மட்டும் வரும். அது கையில் ஒரு ஸ்ட்ரிப் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டெப்பு கலரோட இதையே வச்சு ஒத்து பார்ப்பாங்க. அது இவ்வளோ மாறித்துனாக்க இந்த கலரில் இருந்ததுனாக்க இவ்வளோ %, இவ்வளோ இருந்தாக்க இவ்வளோ % சொல்லணும். அதை வச்சா சொல்கிறேன் இவ்வளோ % உங்களுக்கு இருக்கணும். அந்த மாதிரி உலகத்தை படைக்கிறது தான் பிரம்மம்னாக்க அதை பிடிச்சுட்டான். உலகத்தை ஏன் மூலபுத்தி படிக்கட்டுமே, வச்சுப்பாரு. அது முடியாது, தள்ளு. அப்புறம் அடுத்தபடி இல்லை நீ மூலபுத்தி வேண்டாம், அடுத்த அதிகரணம் கொண்டு செய்ய ஒரு ஜீவாத்மாவை இருக்கட்டுமே. நீ என்ன சொன்ன, ஆத்மாவை இருக்கணும் இல்லையா, அதுக்கு அறிவுள்ளதாக இல்லையா, ஆத்மாவை இருக்கட்டுமே, ஏன் பிரம்மம் அங்கே? அப்புறம் அதை எடுத்து அது இல்லைன்னு சொல்லணும். இந்த மாதிரி ஒன்னொன்னா பண்ணிட்டு வந்திருக்கேன். கடைசியில் இதுதான் அப்படின்னு தேர்றது பாருங்க. ஆக என்ன பாசிபிள் ஆர்குமெண்ட்ஸ் இருக்க முடியுமோ எல்லா ஆர்குமெண்ட்ஸையும் ஒன்னொன்னா எடுத்து ஆராய்ச்சி பார்த்து இதெல்லாம் இருக்க முடியாதுன்னு தள்ளி கடைசியில் இதுதான் அப்படின்னு இருக்கிற பாருங்க. பலாப்பழத்தை வாங்கி கையில் எண்ணெய் தடவிண்டு அதை பிரித்து அது சடை எல்லாத்தையும் எடுத்து அதுலேருந்து பலாப்பழ சொலையை எடுத்து அதில் கொட்டை எடுத்து அது குடல் எடுத்து வெளியில் போட்டுவிட்டு பண்ணுற இவ்வளோ மாதிரி பண்ணுறாங்க. அவ்வளோ புரியுதா? ஓகே சார். Right. வந்து சரிங்க சார். Any other questions? உங்க ஃபீலிங் என்ன இருக்கு அது சொல்லுங்களேன். கிளாஸ்ல நான் தான் பேசணும் தேவையில்லை, நீங்களும் பேசலாம். இது வந்து கிளாஸ் இல்லை, டிஸ்கஷன். இது வந்து ரொம்ப பரிச்சயம் இல்லாத சப்ஜெக்டா இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் உள் வாங்கி அசை போட்டு அதுக்கப்புறமா டைஜஸ்ட் பண்றதுக்கு வந்து இட் டேக்ஸ் டைம் சுவாமி. அதனால ஓகே, கேள்விகள் ப்ளீஸ் டேக் யுவர் டைம். அட்லீஸ்ட் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க நாளைக்கு வாங்க வச்சு. அதான் நான் முதல்ல காலம்ப கேட்கறேன். ஆரம்பிக்கிறச்சே நீங்க உங்களுக்கு சந்தேகம் இருக்கான்னு கேட்கிறேன் நான். சொல்லுங்க. யாரோ பாயிண்ட் நம்பர் 7 கதி சாமானியாத். அது என்ன, அதுவும் அடுத்ததும் கொஞ்சம் கதி சாமானியாத். ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். கதி சாமானியாத் நாராயண். கதினாக்க இதனுடைய போக்கு, இந்த கதை போற போக்க பார்த்தாக்க இது இப்படி இருக்கும்போது சொல்ற மாதிரி நம்ம துப்பறிங்க வச்சுக்குவோம். போற போக்க பார்த்தாக்க கதி சாமானியத்தினாக்க நீ என்ன சொல்ற, இப்ப நான் சொன்ன 2 வாக்கியத்தை வச்சுருக்கேன். எது, எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத்தரையந்தி அபிசம்மிசந்தி, அதை வச்சுட்டேன். நான் முன்னாடி சொன்னதில் வச்சுவிட்டேன். அதே மாதிரி சதேவ சௌமியா இதமுக்கு ஆசித் ஏகமேவ அத்வித்தியம், அதையும் வச்சுட்டேன். ஆனா இதே உலக படைப்பை பற்றி மற்ற உபனிஷத்துகள்ல வெவ்வேறையா சொல்லியிருக்கு பார்த்தியா. அதையும் இது ஒட்டு வைக்கணுமே. எப்படி வைப்ப? வேற உபனிஷத்துல உலகம் பிரம்மம் படைச்சது கிளியரா சொல்லியிருக்கு. அப்படி சொல்லியிருக்கச்சு அதை விட்டுட்டு நீ இதை மட்டும் எடுத்து சொல்றேன்னா எப்படி முடியும்? அதனால கதி இதனுடைய போக்கு இருக்கே, இந்த உலக படைப்பை பற்றி சொல்லக்கூடிய போக்கு இருக்கே, அது எல்லாத்துலையும் பொதுவாக இருக்கிறதுனால நீ இந்த ஒரு 2 வாக்கியம் வச்சுட்டு சொல்ல முடியாது. அதான் சொன்னல, லௌகிகமா எடுத்துட்டு இல்லைனாக்க ஒரு கட்சியும் இன்னொரு அதுக்கு ஆப்போசிட் ஒரு கட்சியும் பார்த்தீங்கன்னாக்க அவன் என்ன சொன்னான், இவன் சொன்னதாத்தையும் எடுத்து வச்சுக்குவான். புத்தகம் சொன்னதை. அதில்
அவர் என்ன சொன்னாரோ அதில் வேண்டாங்கிற வார்த்தை நீக்கிவிட்டு அது தனக்கு சாதகமாக இருக்க மாதிரி அவரே சொல்லிட்டார், எங்கள் கட்சி தான் நல்ல கட்சி இருக்குது அது சொல்லிடுவோம். அந்த மாதிரி அவன் சொல்கிறான் பதி சாமானியம். அப்புறம் அடுத்ததுமா ஆமா ஆமா சுதத்தாச்ச சுதி ஸ்ருதினாக்க வேதம், அதன் பொருள் அவ்வாறு கேட்கப்படுவதால் ஸ்ருதியிலிருந்து இவா மட்டும் இல்லை, மொத்தமே சொல்றாள் உலக படைப்பை பத்தி. நீ உலகத்துல நம்ம என்ன பண்றோம், நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, மெஜாரிட்டி தான் ரூல் பண்றது. அப்படி இருக்கச்ச உலகத்துல இத்தனை பேர் சொல்றா பிரம்மம் படைக்கிறது மட்டும், நீ ஒருத்தன் சொல்ற பிரம்மம் இல்லை பிரகிருதி படைக்கிறது. அப்படி இருக்கச்ச எல்லாரும் இப்படி சொல்றச்சே நீ இப்படி சொல்றீங்க, இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னாக்க நீ சொல்ற ஆதாரம் ஒன்று சப்பையா இருக்க, நிற்க முடியலையே. ஆக மொத்தம் நீ சொல்ற ஆதாரத்தை எப்படி எடுத்துக்கிறது? பல பேரும் இவ்வாறு சொல்லப்படுவதனால், அதனால உலகத்தோடு ஒட்டவர்கள் பலகத்தும் கல்லார் அறிவு இல்லாதான உலகத்து ஒட்டவர்கள் பார்த்து வரி, ஆனால் நீ சொல்ற தப்பு அப்படிங்க. புரியுதா? அப்புறம் புரியுது. நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் அவங்ககிட்ட, நீங்க பாக்குறேன் இல்லையா, தயவு பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் செலவு பண்ணி இது எல்லாத்தையும் திரும்பி பார்த்துன்னு வாங்க. நிறைய சந்தேகங்கள் தோணும். தோணுச்சுன்னா அடுத்த நாள் கிளாஸ்ல வரைச்ச முதல்ல கேளுங்க. ஏன்னா என்னுடைய நோக்கம் என்னவா இருக்குனாக்கா, நான் இதுக்கு சிரமப்பட்டு உங்க மனசுல பூச்சிடணும்னு பாக்குறேன், அது என்ன புரிஞ்சுக்கணும்னு யோசனை பண்றேன். அதனால நீங்க கொஞ்சம் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துன்னு இதை மொத்தம் பார்த்துட்டு வந்து இருக்கிற சந்தேகங்களை கேளுங்க. எனக்கு என்ன சொல்ல தெரியுதோ அதெல்லாம் சொல்லிடுறேன். இல்லைனாக்க வேற ரெஃபர் பண்ணி, புக்கை ரெஃபர் பண்ணி, இல்லை யாரையா ரெஃபர் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். சரியா? ஸோ shall we call this a day? ஒரே ஒரு இது சொல்லுங்க. சாரி, நீங்க அந்த குழந்தையும் அம்மாவோட அந்த எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல, இப்போ நம்ம வந்து ரொம்ப ஆழ்ந்து தூங்குறோம், நமக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. சோ நம்ம பிரம்மம் வந்து நம்மள அரவணைக்குது அந்த நேரத்துல, நமக்கே தெரியாது அப்படின்னு சொல்றேன். இப்போ காலையில நல்ல ஒரு ஆழ்ந்து தூங்கி எந்திரிச்சா ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கும், அது பிரம்மத்தோடைய இதுதான் சொல்றீங்களா? உடல் ஓய்வா இருக்குது அதனால நம்ம ஃபீல் பண்றோமா? அதனால பிரம்மத்தோட எஃபெக்ட் முக்கியமா இருக்கு. ஆழ்ந்த உறக்கம் தான், எவ்வளவு ஆழ்ந்திருக்கீங்களோ அவ்வளவு பிரம்மத்தில் நேரா இருக்கீங்க. ஆழ்ந்த உறக்கம் சொல்றதோட நோக்கமே என்னன்னாக்க, நீங்க ஹவு நியர் யூ ஆர் டு தி பிரம்மம், அந்த மாதிரி இருந்தீங்கன்னாக்க யூ ஃபீல் ஃப்ரெஷ், யூ கெட் சார்ஜ். பிரம்ம செல்போன்லாம் சார்ஜ் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி பிரம்மத்துக்கிட்ட போயிட்டு வச்சா சார்ஜ் ஆகிடுறோம். அப்படி இல்லாம நம்ம சேர்ந்த மாதிரி தூக்கம்லாம் வேலை செஞ்சிருந்தாக்க வி ஆர் நாட் சார்ஜ், வி லூஸ் அவர் எனர்ஜி. அந்த மாதிரி நமக்கு டெய்லி எனர்ஜி கொடுக்கறது பிரம்மன் தான். இது எவ்வளவு கொடுக்குறது, அதுக்காக தூங்கிட்டே இருந்தானே என்ன அர்த்தம்னாக்க, ஸோ தட் இஸ் நாட் ஸோ. அதனால இது வந்து ஓவர் சார்ஜிங் ஆகாது. அந்த மாதிரி பிரம்மம் நம்ம சார்ஜ் பண்றது, பிரம்மம் நம்ம விருப்பத்தது. இப்ப எடுத்துக்குவோம், ஒரு குழந்தை, அந்த குழந்தைய ஒரு தாய் அனுப்பிச்சுக்கிறானாக்க, அந்த தாய் அசந்து இல்லையா, அந்த தாய் பிரம்மத்துக்கு குழந்தை தானே, அந்த தாயும் அணைச்சு தூங்குறது. நல்ல தூங்கி தாயோடைய அரவணைப்புல தூங்கி எழுந்த குழந்தை எழுந்தது சிரிக்கிற மாதிரி நம்மளுடைய ஒரு அந்த ஒரு உணர்றது. ஓகே, நிச்சயமா நல்ல குழந்தை ஆக்சுவலா குழந்தைங்க நீங்க வந்து நீங்க அணைச்சுன்னு படுத்து பாருங்க, தனியா விட்டு பாருங்க, அதுதான் அந்த மாதிரி இருக்குச்சு. அந்த குழந்தைங்களே தான் சொப்பரம் எடுத்து ஒவ்வொன்று அலர்ந்து அழுத ஆரம்பிச்சு. சப்போஸ் நீங்க அதை அணைச்சுன்னு படுத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி சொப்பரங்க வராது, அது அலர்ந்து எழுந்திருக்காது. நல்ல எக்ஸாம்பிள், ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி சுவாமி. ரைட் ரைட், தேங்க்யூ ஆல். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியத்தினுடைய சரணம், ஆச்சாரியனுடைய சரணம், தஸ்மை ராமானுஜாரியா என்ற பரமயோகினே நாராயணன். தன்யோஸ்மி சுவாமி. அடியன் தாசன். தேங்க்யூ சுவாமி.